நேரத்தில் நான் முதல்ல நன்றி சொல்லணும்னு நினைக்கிறது இந்த மேடையில் கார்த்திக் அண்ணாக்கு. அதுக்குள்ளே எஸ் ஆகிட்டார் பார்த்தீங்களா. ஆமாம், அவர் மூலமாக தான் இந்த படத்துக்குள்ளே நான் வந்தேன். எப்போதுமே அந்த அன்பால், அன்பின் கண்ணியால் அல்லது சங்கிலியால் எவ்வளோ கட்டி இழுத்தாலும் வலிக்காது. அந்த மாதிரி கார்த்திகனாவோட அன்பு அது ரொம்ப வருஷமாக தொடர்ந்துகிட்டே இருக்குது. இப்போது பாடலாசிரியராகவும் அவர் பண்ணுற படங்களை நான் எழுதுகிறேன். நேரத்தில் அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் 2-3 பேருக்கு வாழ்த்து சொல்லணும். குபேந்திரன் அண்ணாக்கே, அவர் இந்த மாதிரி பொறுப்பான படங்களை தொடர்ந்து செய்யணும். அந்த படம் ஒரு கலையாகவும் பிறகு நல்ல விலையும் போகணும் அப்படின்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விரிந்த பொருள் கொண்ட கதைகள் வசூலாகவும் பெருசாக வணிகமாகவும் பெருசாக போகும்போது நிறைய பெரிய பெரிய கலைகள் வரும்னு நான் நினைக்கிறேன். வெறும் வசூலுக்காகவே திரைப்படம் இல்லாமல் நல்ல ஒரு கலை வசூலாக மாற வேண்டும். அதற்கு நாம் ஒரு பக்கம் பார்வையாளர்களையும் தயார் செய்ய வேண்டியிருக்கு. இலக்கியத்தின் மூலமாகவும் நல்ல நல்ல உலக திரைப்படங்களை காட்டுறதன் மூலமாகவும் சிறுகதைகள், கவிதைகள், இப்படி பள்ளியிலிருந்தே ஒவ்வொரு பள்ளியிலையுமே ரிப்பீட் கிளாஸஸ் இருக்கும். அந்த மாதிரி சிறுகதை, நாவல், கவிதைகள் இதுக்கெல்லாம் வகுப்புகள் வேணும்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல திரைப்படத்தை கொண்டு வர முடியும். வெறும் பொழுதை போக்குவதல்ல திரைப்படம். இன்னைக்கு இருக்கிற சினிமா பொழுதை ஆக்க வந்திருக்கிறது. அதனால் நாம் அந்த பொறுப்போடு செய்யணும்னு நினைக்கிறேன். பாடல்களும் அப்படிதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சமூக கருத்தை ஏந்தக்கூடிய திரைப்படத்தில் என்னுடைய பாடல்கள் இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய விருப்பம் எனக்கு ஊர்லேருந்து ஓடி வரும்போது இருந்தது. அது நான் தொடர்ந்துட்டு நம்புகிறேன். அந்த வகையில் இந்த மங்கை ஒரு சிறப்பான திரைப்படம். இதில் ஒரு பாட்டு நான் எழுதியிருக்கேன், அந்த ஈழம்மா ஏலோ அப்படின்ற பாடல். அது பாடல் எழுதும் போது அந்த தமிழ் நம்ம நாட்டார் மரபில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களை பற்றிலாம் ஒரு அடிக்கிட்டே போகலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். முதல்ல வைதிகம் அல்லாத பெண் நாட்டார் தெய்வங்கள் இருக்குன்னு பாட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும்போது அது நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் அது ஒரு பட்டியலாக அந்த பாட்டுக்குள்ள அமைஞ்சு போயிடும். அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே எடுத்துட்டு தமிழின் தொன்மமாக அல்லது தமிழ் நிலத்தின் தொன்மமாக இருக்கக்கூடிய கண்ணகியை மட்டும் வச்சுக்கலாம். பிறகு இந்தியாவுக்கும் சரி உலகத்திற்கும் சரி தேவைப்படுகிற புத்தரின் போதனைகள் எல்லாருக்கும் தேவைப்படுது இல்லையா. அவர் புத்தருக்கு பின்னாடி அவருடைய மனைவி யசோதரா இருந்தாங்க. ஆமாம், அப்படி ஒரு பெரிய தம்மத்தை கொடுத்த ஒரு புத்தருக்கு பின்னாடி அவரை மட்டுமே எண்ணிக்கொண்டிருந்த அவருடைய மனைவி இருந்தாங்க. சரி, அவங்க நமக்கு தேவைப்படுறாங்க, அவங்களையும் இந்த பாடலுக்குள்ள பதிவு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். இது 2 மட்டும்தான் அந்த பாட்டில் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அந்த பாட்டோட முதல்ல வரக்கூடிய அந்த ஈழம்மா அப்படிங்கிறவங்க தமிழ் தொன்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டார் பெண் தெய்வம். ஆக இந்த பாடல் முழுக்கவே பெண் தெய்வங்களின் அடிப்படையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எளிய பெண்களின் பார்வையிலிருந்தும் அந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. படம் வந்த பிறகு இந்த பாடல் நல்லா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேலும் இந்த படத்தில் எழுதின அண்ணன் 2 அண்ணன் இருக்காங்க. யுகபாரதி அண்ணன், கபிலன் அண்ணன், அப்புறம் நண்பன் விவேக். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு அவங்களாம் பார்க்கணும்னு நினச்சேன். கபிலன் அண்ணாவோட தீவிரமான ரசிகன். நம்ம அண்ணன் ஒரு முறையாக நேரில் இங்கே பார்த்துடலாம், மேடைக்குள்ளான்னு பார்த்து முடியல, நேரில் போய் பார்த்துக்கிறேன். அப்புறம் ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் அவருக்கும். அப்புறம் கதாநாயகனுக்கு ஆமாம் சிறப்பாக ஒரு இன்னைக்கு ஒரு கமல் சார்னு பார்த்தா நமக்கு ஒரு மண்டக்குள்ள வருது இல்லையா. நடிகராகவும் தன்னுடைய திரைப்படங்களுக்குள்ள தொழில்நுட்பங்களை கொண்டு வந்து இறக்கி நிறைய திரைக்கதை வடிவங்களை நமக்கு அறிமுகப்படுத்தி இப்படி ஒரு ஒரு இன்ச்சு மேலே கொண்டு போகிறார் இல்லையா. அந்த மாதிரி நண்பரும் நிறைய திரையில கற்றுக்கணும், நிறைய நுட்பங்களை பெருசாக வரணும். வெறும் பொழுதுபோக்கு மட்டும் சினிமா இல்லை அப்படிங்கிறத நம்புற ஒன்றான்னு. அதனால நீங்களும் அப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி அவ்வளோதான். எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. இந்த நேரத்தில் ஆனந்தி மேம் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, வெல்கம் சிங்கர் ஆனந்தி. ஆமாம், பட் நடித்த எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். நண்பன் டீசன் அந்த அவருடைய மெட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை. மெட்டு போகலையே நமக்கு மண்டையில் பதிஞ்சிடும். வழக்கமாக ஒரு 4 முறை 5 முறை ஒரு மெட்டை கேட்டு அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பிறகு எழுதுறது உண்டு. டீசனோட மெட்டு அப்படி இல்லை. அது கேட்ட மாத்திரத்திலே உள்ள உந்தி அதுவாகவே
சொற்களை உள்ளிருந்து பிடிங்கி எடுத்து போட்டுரும். அப்படி ரொம்ப எளிமையான மெட்டு. தீசனும் தன்னுடைய இசையை போலவே எளிய, கரைபடியாத, கரப்டாகாத ஒரு நோட்ஸ். ஆமாம், அது அப்படியே கடைசி வரைக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மனிதனாக இருந்து அந்த மனிதனுக்குள்ளிருந்து உன்னுடைய இசை வரட்டும், வேற ஏதோ ஒன்றாகி அந்த இசை வர வேண்டாம். ஆமாம், அகண்டை கரைந்து அகத்தின் பூவாக மலர்வாய் நண்பா. இந்த நேரத்தில் மங்கை திரைப்படம் மிகச்சிறந்த திரைப்படமாக வரும் எனக்கு மனசுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. படம் வந்த பிறகு ஒவ்வொரு பாடலுடைய அர்த்தமும் புரியும். என்னுடைய அண்ணன்மார்கள் கபிலன், யுகபாரதி அம்மா, நண்பன் விவேக், 3 பேர் சார்பாகவும் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும். என்ன சொல்கிறது, இந்த படத்தை நல்லா பார்த்துட்டு உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கருத்தை எழுதுங்க. யுகபாரதி அண்ணா அவங்க என்னை பார்த்துட்டு இருக்காங்க சின்ன வயசுல இருந்து. அதனால அண்ணங்க பார்த்தது என்னுடைய முட்டக்கண் காதலி ராம்சன்னா, இவங்களும் வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. அவங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு ஒரு அண்ணனாக இருந்து வழிகாட்டக்கூடியவங்க 2 பேருமே. அதனால அவங்க வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. அவ்வளோதான், நிறைய இது வளர்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. என்னுடைய நன்றிகளை திரு ப்ரொடியூசர் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் என்னோடு பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மங்கை எனக்கு ஒரு சிறப்பான படம், அப்படிதான் சொல்லணும். லைட்ஸ் பார்த்தோன்னு பேச வர மாட்டேங்குது. நன்றிகள். இந்த படத்தோட பாதி வெற்றியை நம்ம மியூசிக் டைரக்டர் சாங்லேயே ப்ரூவ் பண்ணிட்டாப்ல. சில பாட்டு கேட்க தான் பிடிக்கும். இந்த சாங் வந்து கேட்ட உடனே பிடிச்சிருக்கு. அந்த சாங் 2 சாங்கும், அந்த ஓப்பனிங் சாங்கே வந்து படத்தை வந்து நல்ல ரீச் கொண்டு போயிடுச்சு. அதே மாதிரி நம்ம டைரக்டரை பொறுத்த பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ படம் கூட நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணமான சிலருக்கு வந்து நான் நன்றி சொல்லணும். முதல்ல என்னோட அப்பா அம்மாவுக்கு, அவங்க இல்லைன்னா நான் இல்லை, இந்த இடத்துல இல்லை. அப்புறம் என்னோட மனைவி, அவங்களோட தீவிரமான ப்ரேயர் தான் நான் இங்கே இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக நான் நினைக்கிறேன். அப்புறம் ப்ரொடியூசர் ஜாஃபர் சார், அவருக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா முதல் படம் வந்து ஃபஸ்ட்டு இது முதல் படம், அதுக்கு வந்து வாய்ப்பளிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்தது வந்து அருள் சக்தி முருகன் டைரக்டர். ஏன்னா அந்த அண்ணனால் தான் எனக்கு டைரக்டர் வந்து எனக்கு தெரியும், இல்லைன்னா தெரிஞ்சிருக்காரு. அவர் மூலமாக தான் இந்த படத்தில் நான் வந்தேன். நான் இந்த மேடையில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அண்ணா தான், அதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட குரு எடிட்டர் ஆண்டனி சார், அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் டைரக்டர், ஆக்சுவலி இந்த படத்தில் நான் வரக்கு முன்னாடி டேரக்டர் ஒரு 2 வாட்டி தான் நான் மீட் பண்ணியிருப்பேன். 2வது வாட்டி மீட் பண்ணும்போது ஆஃபீஸ் போனேன், என் ஒர்க்கு பார்த்துட்டு உடனே வந்து அண்ணா வந்து நீங்கள் தான் எடிட்டர்னு சொல்லி அட்வான்ஸ் கையில் கொடுத்துட்டாங்க எனக்கு. ஏன்னா அண்ணன் நிறைய சொல்லியிருக்காங்க, 15 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. யாராக இருந்தாலும் வந்து யோசிப்பாங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எப்படி ஒருத்தவங்களுக்கு அது எடிட் வந்து படத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து அண்ணன் வந்து இல்லை யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்கும்னு சொல்லி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இல்லை இந்த இடத்துல, அதுக்கு ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாமல் இப்போ முதல் படம், அதாவது இப்போ எடிட்டருக்கு மெயினாக வந்து ஃப்ரீடம் ரொம்ப தேவை எடிட் பண்ணுறது. அது வந்து அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப கொடுத்துருக்காரு இந்த படத்தில். எனக்கு அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது நான் வந்து எடிட் பண்ணும்போது ஹெட்செட் போட்டு தான் எடிட் பண்ணேன், ஆனால் காட்ட மாட்டேன். முடிச்சுட்டு அப்புறம் வந்து காட்டுவேன். ஏன்னா அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாரு, அவ்வளோ நம்பிக்கை வச்சார் என் மேலே. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. அப்புறம் இந்த படம் ஹீரோயின் ஆனந்தி, அவங்க ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதாவது படத்தில் வந்து ஷார்ட்டுக்கு அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறது, கோமா இருந்தாலும் சரி, சிரித்தாலும் சரி, ஒவ்வொரு ஷாட்டையும் அவ்வளோ அழகாக இருந்தாங்க ஃப்ரேமில். அப்புறம் துஷி ப்ரோ, அவர் வந்து ஆக்சுவலாக இப்போ ஒரு கார் சீக்வன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டைலாக் பேசணும், கார் டிரைவ் பண்ணணும், அது போக எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், இது எல்லாமே வந்து அது பார்த்திங்கன்னா ஹில்ஸ் ஏரியா.
அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் அது ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணி ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அப்புறம் அவ்வளோதான். ரொம்ப நன்றி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் அனைத்து ஜாம்பவான்களுக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு அற்புதமான படத்தில் ஒரு படைப்பில், படம்னு சொல்கிறத விட ஒரு படைப்பு, இப்படி ஒரு அற்புதமான படைப்பில் நானும் ஒரு சிறிய பங்கேற்றிருக்கின்றது ரொம்ப பெரிய விஷயம். இது வந்துட்டு இது கோரியோகிராஃப்ன்றதை விட ஒரு பெரிய பொறுப்பெடுத்து கையில் கொடுத்துட்டார் டைரக்டர். ஃபஸ்ட்டு இந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அது ஒரு பெரிய பொறுப்பாக இருந்துச்சு. ஸோ அந்த பொறுப்பை நான் கரெக்டாக நிறைவேற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு சாங்கு. காருக்குள்ளேயே அழகான மூமெண்ட்ஸோட ஒரு ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கணும், கான்செப்டாகவும் இருக்கணும், கருத்தாகவும் இருக்கணும், எல்லாமே அதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது. அதை அந்த வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியாக அவர் எனக்கு கைட் பண்ணார். அதுக்கேற்ற மாதிரி நான் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ ஐ ரியலி தேங்க்ஸ் டு Karthik sir. I really thanks to our producer sir and director sir and my actors Dush, Anandi and Sherin. இவங்க 3 பேரும் வந்து ரொம்ப அழகாக எனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் a really beautiful team. கண்டிப்பாக ஆனந்தி பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க டச் பண்ணுற ஸ்கிரிப்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஷி இஸ் நாட் லைக் அ நார்மல் ஒரு கமர்ஷியல் ஹீரோயினாக இல்லாமல் அவங்க ரொம்ப செலக்டிவான ஸ்கிரிப்ட்ஸ். அதுதான் அப்படி தான் அவங்க இப்போ வரைக்கும் கேரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ மங்கையும் அதில் ஒரு பொறுப்பான ஒரு சமூகத்துக்கான ஒரு ஸ்கிரிப்டை அவங்க டச் பண்ணியிருக்காங்கன்றத நான் வந்துட்டு ரொம்ப நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இது பெரிய லெவலில் வெற்றி பெறும். அந்த வெற்றி படிகளே ஒன்று ஒன்றா ஏறிட்டுருக்கோம். கண்டிப்பாக டீமாக அதை பெரிய வெற்றி பெறுவோம். அண்ட் தேங்க்ஸ் டு கார்த்திக் சார் அண்ட் வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அவர் நிக்கில் சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் சொன்ன எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கிற அனைத்து பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. முதல்ல நான் வேணா சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கலாம், அவ்வளவு தூரத்துல இருந்து. ஆனா நீங்க எல்லாருமே இங்கேயே இருந்து ஒவ்வொரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இதை வந்து வார்த்தையால கண்டிப்பா சொல்ல முடியாது. இந்த படத்தை எடுத்து இந்த அளவுக்கு இப்போ நம்ம பேசுறோம்னா, அதுவும் ஒரு பெண்ணை செலிப்ரேட் பண்ணி பேசுறோம்னா, இத்தனை ஆண்களுக்கு முன்னாடி நாம ரொம்ப பெருமைப்படுறோம். ஸோ ரொம்ப 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 நன்றி. முதல்ல நான் நன்றி சொல்ல விரும்புறது என்னுடைய டார்லிங் ஷிவின்க்கு. பிகாஸ் அவங்க இந்த ஒரு கான்டாக்டை நம்ம டைரக்டர் சார் குவேந்திரன் சாருக்கு கொடுக்கலனா, நம்ம கார்த்திக் சாருக்கு கொடுக்கலனா, நம்ம அழகான மியூசிக் டைரக்டர் தீபனுக்கு கொடுக்கலனா இது எதுவுமே இப்ப நடந்திருக்காது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த வீடியோ சாங்கே நான் பார்த்தேன். அண்ட் இன்னும் நிறைய பாடல்கள் பார்த்திருக்கேன். கண்ணீர் மட்டும்தான் எனக்கு வருது. ஃபுல் ஆஃப் கிராட்டிடியூட். பிகாஸ் இந்த மாதிரி படங்கள் மட்டும்தான் பேசப்படணும் அண்ட் இன்னும் வளரும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த முழு குழு மங்கைங்கிற அந்த முழு குழுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. அண்ட் என்ன இந்த ஒரு பாட்டா, ஒரு சிறிய பாட்டா ஆக்குனதுக்கு ரொம்ப 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 நன்றி. சிறு வரிகள் உங்களுக்காக. யானை முட்டை காம்புல, நவ்வா பழம் கருவுல, நத்த குட்டி காட்டுல, ஆம குஞ்சும் மரத்துல, தங்கம் மலையில சிங்கம் மலையில சீனி மலையில ஏறி நிக்கையில, மீனுக்கரையில மானுக்கரையில காத்த பிடிக்கிறோம் கண்ட கனவுல, உன்ன கிள்ளி என்ன கிள்ளி ஓத கிளி ஓதுடு, சந்தோஷமா சந்தோஷமா ஊதா கிளி பாடுது. பாடிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இது வந்து படம் வெளியானதுக்கு அப்புறம் ஒரு முதல் மேடை. இந்த மேடையை கொடுத்ததுக்கு வந்து குபேந்திரன் சாருக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம எத்தனையோ படம் வந்து உதவி இயக்குனராக இருக்கும்போது நம்ம கீழே இருந்து ஆடியோ ஃபங்க்ஷன் வந்திருக்கோம். நம்ம படம் வேலை பார்த்த படங்களுக்கு வந்து கீழே இருந்து ஓடி ஆடி வேலை வைப்போம். அப்படி கேமராவில் தெரியணுன்றக்காகவே சும்மாச்சு வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி இப்படி ஓடுவோம் மேடையில். அதை பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து அஸ்னேட்லாம் கிடையாது, சும்மா அங்கே தண்ணி பாட்டில் வச்சுக்கிட்டு இருந்தாலும் சொல்லியிருக்கேன் ஊரில். அப்படிலாம் இருந்து நம்ம அதெல்லாம் தாண்டி ஒரு இயக்குனராகி என்னோட படத்துக்கு வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்த முடியல. அது ஒரு சின்ன பட்ஜெட் படங்கிறனால சாரோட படத்தில் அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நன்றி. அப்புறம் வந்து தயாரிப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. காரணம் என்னன்னா, இந்த மாதிரியான கண்டென்ட் ஓரியன்ட் படங்களை வந்து எடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் ரொம்ப கம்மி. ஏன்னா முதல்ல நம்ம கதை சொன்னோன்னே ஹீரோ யாருன்னு கேட்குறாங்க. முதல்ல ஹீரோயின் ஓரியன்ட் ஒரு சப்ஜெக்டை வந்து தேர்ந்தெடுத்து சாருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி சார்.
அப்புறம் வந்து இந்த படத்துல ஒர்க் பண்ண கார்த்தியனை வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன்னா அவர் வந்து அவ்வளவு பேருக்கு வாய்ப்புகள் மட்டும், ஏன்னா அவர் வந்து ஒரு ஆலமரம் மாதிரி, வர்ற பறவைகள்லாம் இங்க தங்கிட்டு போலான்ற மாதிரி யார் வேணாலும் வரலாம், வந்தா என்ன உதவி கேட்டாலும் அதை செய்வார் அவரு. அந்த மாதிரி ஒரு நபர். எல்லாருமே ஒரு நல்ல ஒரு டீம் அமைஞ்சிருக்காங்க, கேமராமேன் எல்லாருமே. அப்புறம் வந்து தீசனை வந்து நான் வந்து அறிமுகப்படுத்தினேன். என்னோட படம் தான் முதல் படம் அவருக்கு. அவர் அறிமுகப்படுத்தினதுல வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஆனா அவரை என்கிட்ட அறிமுகப்படுத்தினது வந்து அருண் சந்திரன் சொல்லிட்டு என்னோட நண்பர் இயக்குனர். அவர் வந்து ஒரு 5 பாட்டு காமிச்சாப்ல தீசன் பண்ண பாட்டை. அதை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன், தீசன் வந்து அடுத்து ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டரா வருவாரு. பாடலாசிரியர்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பரா, எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. படமும் பார்த்துட்டேன் மேடம். மங்கை ரொம்ப அருமையான ஒரு படமா இருக்கு. சார் காமிச்சிட்டாரு, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, சூப்பர். அப்புறம் வந்து இந்த படம் வந்து யாரோட கதையை பேசுது அப்படின்னாக்க, இது வந்து ஒரு திரிசாவோட கதையை பேசுது அப்படிதான் சொல்லணும். என்ன காரணம்னா, நேத்துல இருந்து ஒரு சம்பவம் வந்து நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்போம். ஒரு பெண்கள் வந்து ஒரு சமூகத்துல எப்படி பாக்குறாங்க, ஏன்னா அவங்க நடிகையா இருக்கிறதுனால அந்த நடிகைனால அவங்கள என்ன வேணாலும் ஆபாசமா பேசிடலாம் அப்படிங்கறத வந்து ஒண்ணு பேசிட்டு நேத்துல இருந்து ஒரு சம்பவம் போயிட்டு இருக்குல்ல, அதோட பேஸ் தான் இந்த கதைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல வந்து அவங்க வந்து ஒரு டிராவலிங்ல ஒரு 2 பேர் டிராவல் பண்ணும்போது அவங்களோட உடைய வச்சு எப்படி இந்த சமூகம் பாக்குது, ஒரு பெண்ணை வந்து தனியா இருந்தா அவங்கள என்ன மாதிரிலாம் கேவலமா பேசுறாங்கன்றதுதான் அந்த படம். அப்புறம் வந்து ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி திரிஷாவோட சம்பவம் நடந்துச்சு, ஆனா வந்து எதிர்ப்பு குரல் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கு. அப்ப திரைத்துறையில இருக்கிறவங்களே அதை வந்து எதிர்த்து பேசலைங்கும் போது அப்புறம் எப்படி வந்து நம்ம வந்து இந்த சமூகத்துக்கு நம்ம வந்து என்ன சொல்ல போறோம் அப்படிங்கறதான் என்னோட கேள்வியா இருக்கு. ஏன்னா நீங்க வந்து டெல்லியில அவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, விவசாய போராட்டம். நம்ம அதுல கருத்து சொல்ல மாட்டோம். கேட்டா என்ன சொல்லிடுவோம்னா, நம்மளுக்கு வந்து இல்ல அரசியல்வாதியை சொல்லுவாங்க அப்படிம்போம். சரி, சினிமாவில் இருக்கிற பிரச்சனைக்கு யார் கருத்து சொல்றது? இப்படி ஒரு நடிகை வந்து ஒரு ஆபாசமா பேசியிருக்காங்க, அதுக்கு எத்தனை பேர் கருத்து சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. சரி, சார் வந்து படத்துல நிறைய அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நிறைய பேசியிருக்காரு, அதுக்கு ஒரு நன்றி. அப்புறம் வந்து என்னன்னா, இந்த படத்தின் மூலமா சார் வந்து இயக்குனரா, இந்த படம் வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படம் இருக்கலாம், அடுத்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் கதை வச்சிருக்காரு, அதையும் நான் கேட்டேன். அதனால தயாரிப்பாளர்கள் அவரை வந்து அடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு வந்து இந்த சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, இந்த மாதிரி சின்ன படங்கள் வரும்போது அந்த படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு நீங்க வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ரிவ்யூ கொடுங்கலாம் சொல்லல, அட்லீஸ்ட் உங்களோட ட்விட்டர்ல வந்து இந்த படம் நல்லா இருக்குன்னு போடலாம். அதன் மூலமா வந்து இந்த தயாரிப்பாளருக்கு ஒரு லாபம் கிடைக்கும், அந்த டைரக்டருக்கு ஒரு இது இருக்கு. ஏன்னு சொல்றேன்னா, கலிதா மேடம் வந்து கிலா படத்தை பத்தி ஒரு வார்த்தை போட்டாங்க. அது அந்த ஒரு ட்விட் போட்டதுக்கு அப்புறம் அந்த படத்தை வந்து அவ்வளவு பேர் பார்த்தாங்க. எனக்கே நிறைய பர்சனலா அவ்வளவு மெசேஜ் வந்துச்சு. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி சின்ன படங்களை வந்து இந்த மாதிரி நிறைய நம்ம, ஏன்னா நம்ம அதர் ஃபீல்டில் நம்ம வேற லாங்குவேஜ் எல்லாம் பார்க்குறோம். ஏன்னா கேரப் கஞ்சார பாளையம்னு ஒரு படம் வந்தோம்னா அதை பற்றி ஒரு ஹீரோ வந்து ஒரு ட்வீட் போட்டோம்னா அது அவ்வளோ பெரிய பரபரப்பாகுது. ஃபண்டின்னு ஒரு மராத்தி படத்தை வந்து அமீர்கான் சொன்னோம்னா அது வந்து அவ்வளோ பெரிய ரீச் ஆகுது. அதையே இங்கே இருக்கிற யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து வருஷத்துக்கு பெரிய ஹீரோக்கள் பார்த்தா எல்லா ஹீரோக்களையும் சேர்த்தா ஒரு 20 ஹீரோ இருப்பாங்க. 20 படம் மட்டும் இந்த தமிழ் சினிமாவுக்கு போதுமா அப்படின்னாக்க இங்க ஒரு 300 படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப மற்ற படங்கள்லாம் யார் பேசுறது? நீங்க எல்லா படத்தையும் நல்லா இருக்குன்னு சொல்ல தேவையில்ல, நல்லா இருக்குன்னு தெரியிற படத்தை வந்து நீங்க தாராளமா அதை சொன்னீங்கன்னா அதன் மூலமா நிறைய தயாரிப்பாளர்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்க, நிறைய இயக்குநர்கள் வருவாங்கன்ற ஒரு இதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி சார். I'm extremely happy and proud to be a part of this film and ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு விழாவா பார்க்குறப்போ. அண்ட் அதுக்கு எல்லாமே காரணம் வந்து சாரோட அந்த விஷன் அண்ட் பர்பஸ் மட்டும்தான் நினைக்கிறேன், டிரெக்டர் குபேந்திரன் சாரோடது. ஸோ ஆல்ரெடி ட்ரெய்லர் லான்ச்லேயே வந்து நான் சப்ஜெக்ட் பற்றி பேசிட்டேன். ஸோ எஸ்பெஷலி இது ஆடியோ லான்ச் அப்படிங்கிறக்காக ஐ ரியலி வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் தீசன், பிகாஸ் when it comes to music, ஒரு இந்த டைம்ல இப்போ ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டா இருக்கிற இந்த டைம்ல ஒரு சோல்ஃபுல்லா கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு மியூசிக்கோ, ஒரு எமோஷன்ல கனெக்ட் பண்ற மியூசிக்கோ வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். அதை தாண்டி ஒரு நம்ம தமிழ் மொழி வந்து எங்கேயோ எப்படியோ போயிருச்சோ அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் இருக்கு எனக்கு சில பாடல்கள் கேட்க வர்றப்போ. ஸோ அப்படி பார்க்குறப்போ அவர் இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துட்டு, ஏன்னா இந்த படத்துல இருக்கிற ஒரு சாங்குக்கும் ஒரு எமோஷன், ஒரே எமோஷன்ல 2-3 பாடல் கிடையவே கிடையாது, ஒரு பாடு ஒரு எமோஷன்ல இருக்கும். ஸோ அப்படி ஸ்க்ரீன்ல பார்க்குறப்போ எனக்கு அந்த அவர் என்ன எமோஷன்ல அந்த பாட்டு எடுத்திருக்காரோ அந்த எமோஷன் அப்படியே எனக்கு கன்வே ஆகுது. அது ஒரு பெருமையை சொல்லுது அப்படின்னா அந்த பெருமையை என்னால் ஃபீல் பண்ணிக்க முடியுது. அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா அந்த சந்தோஷத்தை என்னால் ஃபீல் பண்ணிக்க முடியுது. ஸோ ஒரு மியூசிக் டைரக்டரா இதுதான் ஒரு பெரிய வேலை. ஏன்னா அந்த மியூசிக் அந்த வேலையை தான் பண்ணணும், ஆடியன்ஸோட எமோஷன்ஸோட போய் கனெக்ட் பண்ணணும்.
ஸோ அதை வந்து அவர் ரொம்ப திறம்பட செஞ்சுருக்காரு. ஸோ ஃபார்ச்சுனேட்லி 2 பேரும் ஒன்றா தான் உட்காந்து படம் பார்த்தோம். ஸோ அப்போ கூட நான் சொல்லிகிட்டே இருந்தேன், ஒரே வார்த்தையில் சொன்னேன் தரோன் தீசன் அப்படின்னு. ஸோ எஸ்பெஷலி எங்களோட அந்த யானைமுட்டை சாங் வந்து அந்த படத்தோட அந்த ஓட்டத்தில் அது ரொம்ப ஒரு ஜோஷ்ஃபுல்லாக ரொம்ப அப்படி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த மியூசிக். ஸோ தேங்க்யூ ஸோ மச் தீசன். இந்த மாதிரி நிறைய சோல்ஃபுல்லான மியூசிக் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அண்ட் யூ ரியலி ஹாவ் அ லாங் வே டு கோ. அண்ட் ஆனந்தி, பிகாஸ் நிறைய டைம் அவங்கள பார்த்து நான் ஷாக்கிங்காக பார்த்துருக்கேன், இந்த பொண்ணு அந்த ஸ்க்ரீனில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா ரொம்ப ஒரு நேச்சுரலாக ரொம்ப சட்டிலாக இருக்கும். பட் ஷீ நோஸ் லைக் ஹவ் டு அப்ரோச் கேமரா அப்படின்னு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கேமராவில் பார்க்குறப்போ அவ்வளோ டெப்த்தாக இருக்கும். ஸோ லைக் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக நான் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு இது ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸ். அண்ட் ஆப்வியஸ்லி துசி கூட அப்படிதான், ரொம்ப ஒரு நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஒருத்தவர். ஸோ இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப லைக் ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸாக இருந்துச்சு. ஸோ யூஸ்வலாகவே ஒரு கேமியோ பண்ணுறோம், ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ தூரத்து வீட்டு சொந்தத்தில் இருக்க கல்யாணத்தில் இருக்க மாதிரி நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் சும்மா போனோமா ஒரு கொஞ்ச நாள் முடிச்சு கொடுத்துட்டு வந்தோமா அந்த மாதிரி இருக்கும். பட் சின்ஸ் த பிகினிங் சார் வந்து என்னோட ரோல் மட்டும் சொல்லாமல் அவர் அப்போலேருந்தே வந்து இந்த மொத்த கதையும் சொல்லி இதோட பர்பஸ் இதோட விஷன் இதுக்காக தான் மேம் நாங்கள் இந்த படம் எடுக்கிறோம், இந்த மெசேஜ் சொல்லி ஆகணும் மேம் அப்படின்னு அப்போலேருந்து ஹி ஆல்வேஸ் மேட் மீ டு ஃபீல் டு பி இதில் ஒரு பார்ட்டாக இருக்கிற மாதிரி தான் என்னை ஃபீல் பண்ண வச்சுருந்துருக்காரு. ஸோ அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். அண்ட் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை நம்பி அண்ட் இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸில் அந்த சப்ஜெக்டை நம்ம எடுத்து அதை ஒரு படைப்பை உருவாக்குறதை தாண்டி அதை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஸோ அதை வந்து ரொம்பவே திறம்பட வந்து இங்கே ப்ரொடியூசர்ஸை செஞ்சிட்ருக்காரு. ஸோ இவ்வளோ பேருக்கு அது ரீச் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் எல்லாம் லைக் சாரோட உழைப்பு மட்டும்தான். ஸோ இப்படி ஒரு படத்தை இவ்வளோ தூரம் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். ஸோ அதை ஒரு பெரிய பொறுப்பாக எடுத்து அவர் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரியான தயாரிப்பாளர்களும் இந்த மாதிரியான இயக்குநர்களும் இப்போ இருக்கிற இந்த சமூகத்துக்கு ரொம்ப தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு நிகழ்ச்சியான தருணம். எப்படி குபேந்திரன் குடும்பத்துக்கு இது ஒரு நிகழ்ச்சியான தருணமோ அப்படியே எனக்கும். எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரோட ஸ்கிரிப்டும் ஸ்டார்ட் ஆகிற இடம் வந்து ஏதாவது ஒரு டீ கடையில் ஆரம்பிக்கும். அப்படித்தான் இந்த ஸ்கிரிப்டும் குபேந்திரன் என்கிட்ட ஒரு டீ கடையில் ஆரம்பித்து சொன்னார். அப்போது ரொம்ப சின்னதாக ஒரு ட்ராவல் ஸ்கிரிப்டு, இதை வந்து ஐஃபோனில் ஷூட் பண்ணணும், எப்படியாவது ஐஃபோன் வாங்கணும், ஷூட் பண்ணி முடித்து அது ஒரு 40 மினிட்ஸ் இந்த படம் வந்தால் ஏதாவது ஓடிடி பிளாட்ஃபார்மில் கொடுத்து ஒரு டைரக்டராக வெளியே வந்துடணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியான தருணத்தில் இப்படி ஒரு ஸ்கிரிப்டை அவர் ஸ்டார்ட் பண்ணார். அப்போ நானும் ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போது சொன்னேன், திருவண்ணாமலையில் பாபா செல்லத்துறையோட 10ஆயிரத்தில் நான் போய் தங்கி பண்ணுவேன், வேணா கூட வாங்க அப்படின்னு. ஸோ 2 பேரும் போனோம். அவர் ஸ்கிரிப்ட் அங்கே தான் கம்ப்ளீட் பண்ணார். அந்த வகையில் பாபாவுக்கு இந்த இடத்துல ஒரு நன்றி சொல்லணும் நானும் கோவேந்திரனும். அதன் பிறகு இது ஒரு ஐஃபோனில் எடுக்கணும் அப்படின்னு ஆரம்பித்த இந்த படம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நகர்ந்துக்கிட்டே வந்து ரொம்ப ஒரு ப்ராசஸ் போய்கிட்டே இருந்தது. நடக்குமா நடக்காதா, வேற என்ன ஆகும், படம் போகலாமா, வேற கம்பெனியா, என்னன்னு கடந்து போய்கிட்டே இருந்தார். ரொம்ப முக்கியமான தருணம் வந்து அவர் வந்து ஜாஃபர் சாரை மீட் பண்ண தருணம். ஐஃபோனில் எடுக்கலான்னு ஆரம்பித்த இந்த படம் ஜாஃபர் சாரை மீட் பண்ண பிறகு ஒரே நேரத்தில் தமிழ்லையும் தெலுங்குலையும் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுதான் இதோட சிறப்பு. ஒரு தொடங்கினதை ஒட்டி அடுத்த ஸ்டெப்னு போகிற பொழுது அது ஒரு சிறப்பான ஒரு இடத்த வந்து அடையுங்கிறதுக்கு இதை நான் கண்கூட பார்க்குற ஒரு உதாரணம். அந்த வகையில் இந்த மேடையை வந்து ஜாஃபர் சார் குபேந்திரன் மேடையாக்கியிருக்காரு. நான் குபேந்திரன் மேடையில் நிற்கிறேன். வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக ஆனந்தி துசி 2 பேர் பற்றி, ஏன்னா இந்த இடத்துல தான் இப்படி தான் ஆரம்பிச்சுங்கிற பொழுது யார் ஹீரோயின் தெரியாது, யார் ஹீரோன்னு தெரியாது. சப்ஜெக்ட் மேலே ட்ராவல் பண்ணி ஜாஃபர் சார் கூட வந்து மேக்சிமம்
அதில் குபேந்திரனோட சாய்ஸ் விட்டு அப்படியே சுற்றி 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 வந்து ஒரு இடத்துல ஆனந்திக்கு வந்து நிற்குது. அப்போது வழக்கம் போல் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் இல்லையா, அந்த பேச்சுவார்த்தையில ஆனந்தி கேரி ஆகுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு இடத்துல குபேந்திரன் தடுமாறி நிற்கிறாரு. நான் கூட சொன்னேன், ஒரு ப்ராஜெக்ட் எப்படி அமையுது, அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். ஒன்று நீங்கள் ஆனந்தியை கன்வின்ஸ் பண்ணணும், இல்லை ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணணும். ஆனால் இந்த ப்ராஜெக்டுக்கு ஆனந்தி ரொம்ப முக்கியம், மிஸ் பண்ணிடாதீங்கன்னு. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கிற பொழுது ஆனந்தி வந்து ப்ரொடியூசரோட இணக்கமாயிட்டாங்க. ஸோ இப்படி தான் ஆனந்தி நடந்த. அப்புறம் துசி அடுத்த ஹீரோ இன்னொருத்தர் வந்து கமிட் ஆகி ஆல்ரெடி ஷூட்டிங் டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் ஆகி போகிற பொழுது அவரால் நடிக்க முடியாமல் போய் துசி வந்தார். அநேகமாக குபேந்திரனோட நான் வந்து இந்த படத்தில் ட்ராவல் பண்ணதில் வந்து துசியை மட்டும்தான் நான் நேரில் போய் பார்த்தது. அவ்வளோ ஒரு போராட்டத்தோடு இருந்தார். ஹீரோயின் ஃபிக்ஸு, ஹீரோ யாருன்னு தெரியல, டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போ சார் கொஞ்சம் கூட வாங்க, நான் பார்க்க போகிறேன் அப்படின்னாரு. இப்போ போனால் அப்போ தான் துசியை ஜேபி சாரோட மீட் பண்ணோம். அவர் எங்கே ரொம்ப ட்ராவல்லாம் அலைஞ்சி கண்ணெல்லாம் அப்படியே பிளாக் அடிச்சு போய் ஒரு மாதிரி அப்படி இருந்தார். அப்போ நான் துசிகிட்ட சொன்னேன், இந்த படம் பூரா ட்ராவல், மேக்ஸிமம் உங்களுக்கு செஸ்டில் தான் இருக்கும் கேமரா, கொஞ்சம் ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் இது பண்ணுங்க. அது மாதிரி ரெண்டு பேரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா, ஆனந்தியோட ஆக்டிங் பற்றி யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். மேக்ஸிமம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தாவும் நானும் உட்காந்து ரசஸ் பார்க்குற பொழுது பார்த்தீங்கன்னா அவ்வளோ திருத்தமாக இருக்கும் அவங்களோட ஆக்டிங், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்களோடது. துசி வந்து ஒரு கையை பிடிச்சி இழுத்த மாதிரி பிகினிங்ல ரொம்ப இதாக இருந்துச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அவர் பிரமாதமான வண்டி ஓட்டுவார், கார் டிரைவிங் பண்ணுவார். அவரை கொண்டு லோரோட காருக்குள்ள அதில் காரை கட்டி சும்மா பொம்மை மாதிரி உட்கார வச்சதுக்கு பிறகு அவரோட பர்ஃபார்மன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3-5 நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜானவாசா காரில் மாப்பிள்ளையை உட்காந்து வச்ச மாதிரி தான் இருந்தது. அதன் பிறகு அந்த 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 போர்ஷன் முடிச்சுட்டு அதன் பிறகு அவர் கையில காரை கொடுத்த பிறகு ரொம்ப பிரமாதமா அந்த ஒரு ஆக்டிங்ல இருக்க அந்த இயல்பு தன்மை இருக்கு இல்லையா, இயல்பா இருக்கிறது. அது வந்து எனக்கு வந்து ஒரு ஆக்டிங்கை நான் அப்சர்வ் பண்ணி பார்க்கறதுல, ஒரு ஆக்டரோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்குற பொழுது இயல்பா ஒரு நடிகருக்கு என்ன நடிப்பு திறமை இருக்குது, எங்க அது ஸ்ட்ரக் ஆகுது அப்படிங்கறத அந்த இடத்துல என்னால் உணர முடிஞ்சது. அப்புறம் துசி பிரமாதமா பண்ணியிருந்தாரு அந்த இதுல. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது நிச்சயமா துசி வந்து அடுத்த ரவுண்டு நிச்சயமா. ஆனந்தி நிச்சயமா அவங்க வேற லெவல் போயிட்டாங்க. நான் என்ன ஆசைப்படுறேன்னா, ஆனந்தி இதுக்கு மேல ஒரு ஹீரோயின் சப்ஜெக்ட்ஸ் ஆழமா இருக்கிறத எடுத்து அடுத்த லேடி சூப்பர் ஸ்டார். அதனால அந்த வகையில இது ரொம்ப நிறைவா இருக்கு. அப்புறம் இதோட மியூசிக் தீசன் எனக்கு அறிமுகம் கிடையாது. குபேந்திரன் தான் சொன்னார், தீசன் இந்த கிடா படத்தோட மியூசிக் டைரக்டர் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அநேகமாக 2 தடவை பார்த்து சிரிச்சிருப்போம், அவ்வளோதான். மற்றபடி அவரோட டியூன் வரும், பேசுவோம். நான் எதுவுமே டீசெண்டாக நான் கம்யூனிகேட் பண்ணதே கிடையாது. முதல் சாங் ஆனமுட்டை இதுலேருந்து ஆரம்பிச்சு அப்புறம் எல்லா சாங்குமே வந்து கிட்டத்தட்ட 1 டியூன் 2 டியூன் இல்லையா மேக்சிமம், அதுக்கு மேலே அவ்வளோதான். அதுக்குள்ளேயே வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு வந்து நான் கிடா ஒரு பண்ணியிருந்தா கூட கிடால நான் எதுவும் மியூசிக் பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. இதுக்கு பண்ணது தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. இது ஒரு ஆடியோ லான்ச் அப்படிங்கிறதுனால இன்னொரு விஷயம் சொல்லலாம். கபிலன் இருந்தால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் பேசியிருப்பேன் அந்த இதில். என்னென்னா, இந்த ஜனவெட்டு ஏன் தாய் போனேன் அந்த லிரிக் டியூன் வாங்கின பிறகு எழுதுறதுக்கு குபேந்திரன் கபிலனோட போயிருக்கிறாரு. நான் ஆஃபீஸில் இருந்தேன். அப்போ திடீர்னு குபேந்திரன் ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி கபிலன் எழுதியிருக்காரு, நான் படித்து காமிக்கிறேன், நீங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்க. அவர் படித்து காமிச்சார், சிறப்பாக இருந்தது. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வேணான்னு நினைக்கிறேன், அது நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்னு குபேந்திரன்ட்ட சொன்னேன். குபேந்திரன் நேராக கபிலன்ட்ட ஃபோனை கொடுத்துட்டார். கபிலன் வந்து நான் இதுக்கு தான் ஒரு பாட்டுக்கு எத்தனை டேரக்டரையா பேசுவேங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட ஆரம்பிச்சார். அப்படியே பேசிக்கிட்டே இருந்தேன். அப்படி இருந்தால் அது என்ன வார்த்தை என்ன டீட்டெயில் நான் சொல்லியிருப்பேன். இதில் வேணாம். அது அப்படியே பேசிக்கிட்டே இருந்ததில் டக்குன்னு ஒரு வார்த்தை
அங்க வீட்டில் நான் ஆஃபீஸில் இருக்கிறேன், அவங்க வீட்டில் இருக்கேன். சரி, ஒரு மஞ்சள் கயிறாலே போதுமா அப்படின்னு குபேந்திரன் செஞ்ச செய்கை இருக்கு இல்லையா, அவர் சொன்னது. கபிலன் காலில் சாஸ்தாங்கமா விழுந்துட்டார். இதுதான் என்னோட பாட்டு அப்படின்னு. எதுக்கு சொல்றேன்னா, அந்த அவருக்கு அந்த ஒரு இடம் உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை ஐடென்டி பண்ணி வெளியே வர வந்து ஒரு குபேந்திரன் அப்படியே அதுக்கான ஸ்ட்ரகிள் போய்கிட்டே இருக்கு. அந்த அந்த வகையில ரொம்ப முக்கியமான ஒர்க்கு, மைனூட்டா பார்த்து பண்றதுல தாண்டி அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பாராட்டுக்குரியவர்கள். நேராக இந்த படத்துக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப பயங்கரமானது பெரும்பான்மை தான் ரொம்ப பயங்கரமானது இந்தியாவில். ஒரு பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் கூச்சப்படாம பொய் பேச வைக்கிறது மாண்புமிகு. ஒரு பெரும்பான்மை தன் சமூகத்துக்காக தட்டுல காசு போட சொல்லுது. ஒரு பெரும்பான்மை சிசிடிவி கேமராவை பார்த்து கொண்டே வாக்குச்சீட்டுகளை திருத்துகிறது. இந்த வன்முறை பெரும்பான்மைக்கு சற்றும் குறைந்ததல்ல. பெரும்பான்மையான பெண்களை பற்றிய பெரும்பான்மையான ஆண்களின் மனநிலை, அதுதான் இந்த படம் ஹேண்டில் பண்ணுது. ரொம்ப முக்கியமான விஷயம், ஜஸ்ட் ஃபிகர் அப்படின்னு கை நீட்டுற ஒரு ஆணும், தனக்கு பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னே தெரியாத ஒரு பெண்ணும் சேர்ந்து கார்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இறுதியில ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. மங்கை ஏன் அப்படி செய்தான், அதான் கிளைமாக்ஸ். மங்கை அப்படி என்ன செய்து விட்டால், அதுதான் கிளைமாக்ஸ்ல இருந்து நமக்குள்ள எழக்கூடிய கேள்வி. இதற்கான பதில் அவர்களின் மனநிலையின் மட்டம் அளவு. சரியா? அந்த மட்டம் என்பது சமத்துவம், சமூக நீதி, பாலின சமத்துவம், இதெல்லாம் சேரும் பொழுது அது உயரும். அந்த வகையில் இந்த படம் சமூகத்தையும் மனிதர்களையும் உயர்த்துகிற ஒரு படமாக இருக்கும். அந்த படத்தை கொடுத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள். தெரிஞ்சது எனக்கு. எங்கள் எல்லாருக்காகவும் பேசின ரோஹன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லை, அவர் கூடவே இருந்ததுனால அவருக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியுது. நம்ம ஷூட்டிங்க்கு ஒரு 2 நாள் 3 நாள் போயிட்டு வந்து நடிச்சிட்டு வரோம். மங்கை இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். எனக்கு மட்டும் இல்லை, மார்ச் 1க்கு அப்புறம் உங்களுக்கும் அது ஒரு ஸ்பெஷலான படமாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இறைவனை நம்பி இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு ஒரு படத்தில் ஆரம்பித்து எங்கள் ப்ரொடியூசர் சார், அதுக்கப்புறம் ஒரு 4 டைரக்டருக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்களுக்கு இறைவனாக இருக்கிற ஜாஃபர் சார் அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். அதுக்கப்புறம் எங்கள் இயக்குனர் அவர் வந்து குபேந்திரன் காமாட்சி சார், அவர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு 15 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் வந்து ஒரு படத்தை பண்ணி வந்து இங்கே எல்லாரும் முன்னாடியும் வந்து சப்மிட் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். அதுக்கு வந்து உண்மையான ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய இயக்குனர்கள் மேடையில் இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு கீழே இருக்கவங்கள விட மேலே இருக்கவங்க தான் அதிகம்னு நினைக்கிறேன். அவ்வளோ பேர் இருக்கும். இந்த படம் எல்லாரும் மார்ச் 1 பாருங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். தீசன் மியூசிக் டைரக்டர், ஆடியோ லான்ச்சில் அவர் தான் ஹீரோ. என்ன சொல்கிறது, காஷ்மீரில் இருக்க மாதிரி வந்து அவர் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்காரு. அவர் எப்பவுமே அப்படிதான் ஒரு மாதிரி நிக்கில நான் சொன்ன மாதிரி அவர் ஒரு புது புயல் தான், பனி புயலில் இருக்க மாதிரி வந்திருக்காரு. தீசன், நீங்கள் வந்து ஸ்டேஜுக்கு கீழே ஆளை செட் பண்ணீங்க, நான் ஸ்டேஜுக்கு மேலேயே ஒருத்தரை செட் பண்ணி வச்சிட்டேன். இது நம்ம காலம் பார்த்து. அதே மாதிரியே வந்து நம்ம ஜேபி சார், இன்னைக்கு தான் நீங்கள் உண்மையிலே ஹாப்பி சார். உங்கள் பையனை ஒரு ஹீரோவாக பார்க்குறீங்க. எப்படி வந்து பண்ணையாரும் பத்மினியும் படத்தில் வந்து உங்களுக்கு ஒரு பத்மினி கார் கொடுத்தாங்களோ, அந்த மாதிரி உங்கள் பையனுக்கு இந்த படத்தில் BMW கார் கொடுத்துட்டாங்க. அவரும் உங்களை மாதிரியே நல்லா நடித்தார், நல்லா கார் ஓட்டினார், எல்லாரையும் அன்பாக பார்த்துக்கிட்டாரு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார். உண்மை அவர் நடக்கும் போதெல்லாம் உங்களை பார்க்குற மாதிரியே இருக்குது சார். அந்தளவுக்கு வந்து அவங்கள அவ்வளோ கவனிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் அவ்வளோ சூப்பராக நடித்தார்.
துஷி இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஏன்னா அவர் டெய்லியும் ஜிம்முக்கு போவார், எங்களை மாதிரி இல்லை. சிஎம்மா வரணும், ஆக்ஷன் ஹீரோக்கு அப்புறம் சிஎம்மா வரணுமா? ஏன்னா என்ன வேற கோத்து விடுறீங்க? அப்படிலாம் இல்லை, நல்லது பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருமே சிஎம் ஆகலாம், நான் கூட ஆகலாம். அப்புறம் லெனின் சார், உங்கள் படங்கள் பார்த்துருக்கேன், ரொம்ப அருமையான ஒரு ஒரு டைரக்டர். ஒரு சில படங்கள் வந்து பார்த்துட்டு நம்ம வெளியில் ஒரு விஷயத்தை கொண்டு போவோம், ஆனால் ஒரு சில படங்கள் தான் நம்ம படத்துக்குள்ளே கொண்டு போவோம். அந்த மாதிரி ஒரு படம் தான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. அதை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அடுத்து ஒரு பெரிய ஒரு சம்பவம் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்காரு, அதுக்கும் வாழ்த்துக்கள் சார். அப்புறம் லலிதா மேம், உங்களுடைய சில்லு கருப்பட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த படத்தில் என்ன ஒரு பார்ட்டாக வச்சுருக்கீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மேடை இப்படியும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், அதாவது இன்னைக்கு வந்து ஹீரோயினுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி வந்த எங்கள் கொரியோகிராஃபர் ராதிகா மேம்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கயல் ஆனந்தி மேம், கயல் படத்துலேருந்தே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் வந்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு சம்பவம் பண்ணியிருக்கீங்க. அது கண்டிப்பாக மார்ச் 1க்கு அப்புறம் உங்கள் பேர் வந்து எல்லாருமே பேசப்படும். நல்லா வரணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், ஹாப்பி. முக்கியமாக கார்த்தியானாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ கதிர். யூடியூப்க்குலாம் கார்த்தி தான் சொன்னாப்ல சார் வந்துருங்க அப்படின்னு. கார்த்தி சொன்னதுனால அதுக்கடுத்து மறுபேச்சே பேசல. ஏன்னா கார்த்தியோட நாங்கள் எவ்வளோ நாளாக பயணிக்கிறோன்னு எல்லாருக்கும் தெரியும். நன்றி கார்த்தி இந்த விழாவுக்கு வர வச்சதுக்கு. ஏன்னா ட்ரெய்லர் பாட்டு பார்க்கும்போது இது பாட்டு, அதுக்கப்புறம் தான் இந்த டைட்டில் டிசைனு அதெல்லாம் கவனிச்சேன் நான். நீங்கள் பொதுவாக வந்து ஆண் கதாபாத்திரங்களை மையப்படுத்திய டைட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமாக இருக்கும். ஒரு இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஆண்ட பரம்பரை அது இதுன்ற மாதிரி ஒரு பெருமை விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் இந்த மங்கை அப்படிங்கிற அந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா அவ்வளவு கீறல்கள், தாக்குதல், உடஞ்சிருக்கு, செதஞ்சிருக்குது. அது கீழே ஒரு டிராவல் ஆஃப் உமன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அது ஒரு மிகப்பெரிய அரசியல். இன்னைக்கு நம்ம வந்து எத்தனையோ ஒடுக்கப்பட்ட மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை, அடக்கப்படுகிற மக்களுக்காக நம்ம குரல் கொடுக்குறோம். அவர்களுடைய வளர்ச்சிக்கு, முன்னேற்றத்திற்கு வந்து நம்ம நிறைய பங்களிப்பு செலுத்தணும்னு நினைக்கிறோம். ஆனால் காலங்காலமாக தொடர்ந்து எல்லா சாதிகளிலும், எல்லா சமூகங்களிலும், எல்லா மதங்களிலும் ஒடுக்கப்படுவர்கள், மடக்கப்படுவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள். அப்படி ஒரு அந்த டைட்டில் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கு மங்கை அப்படிங்கிறது. அப்புறம் அந்த ட்ரைலரில் பார்க்கும்போது இந்த ஆணாதிக்க சமூகம் வந்து அந்த ஒரு பெண் கதாபாத்திரங்களை, பெண்களை வந்து எப்படி துரத்துகிறது, வேட்டையாடுகிறது, விரட்டுகிறது அப்படிங்கிறது புரியுது. அதுலேயும் குறிப்பாக வந்து இப்போ சமகாலங்களில் வந்து இந்த மீடியாக்களோட கோர பசி இருக்குல்ல. நீங்கள் சத்த வீட்டில் கூட வந்து அந்த மரண வீட்டு ஆட்கள் வந்து துக்கத்தை கூட வந்து அனுபவிக்க முடியாமல் உள்ள பூந்து அதை ஒரு நியூஸ் ஆக்கி மீடியாவில் வந்து பரபரப்பாக்குற அந்த வெறி பிடித்த வேட்டை தீனி இருக்குல்ல, அதுவும் இதில் இருக்குது. அது தெரியுது, அதோட தாக்கமும் தெரியுது. படம் வரும்போது இது ரொம்ப முக்கியமான பேசு பொருளாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல குழுவினர்களுக்கு வாழ்த்துகள். இந்த நிகழ்வின் கதாநாயகன் இசையமைப்பாளருக்கும், அந்த இசைக்கலைஞர்களுக்கும், பின்னணி இசைக்கலைஞர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் முதலில் வாழ்த்துகள். கதாநாயகன் துஷிக்கும், ஆனந்தி, தோழர் ஆனந்தியோட சூஸிங் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவங்க தேர்ந்தெடுக்கிற கதைகள் வந்து ரொம்ப ரொம்ப பொலிட்டிக்கலாக இருக்குது. ரொம்ப ஒரு ஆழாகலமான கதைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. தொடர்ந்து இப்படியே பயணங்கள் தோழர். அப்புறம் வெங்கட் பேசும்போது சொன்னார், ரொம்ப இந்த மாதிரி நடிகர்கள்லாம் யாருமே இப்போ இந்த த்ரீஷா இஷ்யூ கேட்க மாட்டாங்க. எப்படி கேட்பாங்க? இன்னைக்கு உள்ள அத்தனை முன்னணி நடிகர்களும் பெண் உடலை வச்சு சினிமாவில் ஜெயிச்சு வந்தவங்க. நான் எல்லா மேடைகள்லையும் ஓப்பனாக தான் சொல்கிறேன். இன்னைக்கு உள்ள உச்ச நட்சத்திரங்களாக இருக்கட்டும், அடுத்து நாட்டை ஆட துடிக்கின்ற நடிகர்களாக இருக்கட்டும், எல்லாமே அவருடைய ஆரம்ப கட்ட படங்கள்ல பார்த்தீங்கன்னா பெண் உடலை மையமாக வச்சுதான் இந்த சினிமாவிலே பயணப்பட்டு வந்திருக்காங்க சார். நான் சின்ன வயசுல இருக்கும்போது ரஜினி படமா இருக்கட்டும், கமல் படமா இருக்கட்டும், நீங்க சில்க் ஸ்மிதா போஸ்டர் தான் பெருசா இருக்கும். அந்த அம்மாவோட உடலை மையமாக வச்சுதான், இவங்களோட முகங்கள் சின்னதாக வச்சுதான் அந்த போஸ்டர் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ அப்படி இந்த ஆணாதிக்க சமூகத்தில் இருக்கிற இந்த கதாநாயகர்கள் இதுக்கு எதற்கு கேள்விகள் எழுப்ப மாட்டார்கள். அந்த கனவை வந்து நம்ம காணக்கூடாது. ஏன்னா அவங்க தான் இந்த பெண் உடலை வந்து, பெண்ணை வந்து உடலா பாருன்னு போதிக்கிற சினிமாக்களை தொடர்ச்சியாக எடுக்கிறது. பெண்ணை வந்து இந்த சமூகங்களுக்கு உடலா மட்டுமே பாவிக்க வைக்கிற ஒரு போக்கை ஏற்படுத்துகிற நாயகர்கள் ஒருபோதும் பெண் விடுதலைக்காக பேச மாட்டார். அப்படி ஏதாவது பேசினார்கள் என்றால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய சுயநலம் இருக்கும். அப்படிதான் நம்ம நினைச்சோம். அது யதார்த்தத்தை வெங்கட்டும் புரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியாக நாம் பெண்களை உடலாக போதிக்காமல்
பொறுப்பாக ஒரு சக மனிதராக போதிக்க வேண்டும். அதை இந்த படம் சொல்லிக் கொடுக்கும். அந்த வகையில் இந்த படம் முக்கியமான திரைப்படமாக இருக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்ஸ்பைரிங் ஸ்பீச் சார். எப்பவுமே நீங்கள் பேசினா அதில் சமூக மாற்றத்திற்கான இல்லை சமூகத்தின் மீதான ஒரு பார்வை தெளிவான நன்னடையும் இருக்கும். அது அந்த மாதிரியான ஒரு பேச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்ததா பேசுறதுக்காக நம்மளாம் சிறு வயதுல இருந்து பார்த்துருக்கோம் ஒரு நடிகரா. எப்படின்னா இன்னைக்கு ஒரு படத்தின் நாயகனா வளர்ந்து நிற்கிறப்போ பார்க்குறப்போ பரவாயில்லப்பா இன்னைக்கு இவரு ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ மெட்டீரியலா மாறி இருக்காரு அப்படின்றத திரையில பார்க்குறப்போ நம்ம எல்லாருமே பிடிச்சிருக்கோம். ஐவராட்டம் அப்புறம் ஈசன் எல்லாம் பார்த்த நம்ம துஷ்யன் இன்னைக்கு மங்கைய நாயகனா வந்திருக்காரு. ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டீசம்பர் பாட்டெலாம் சூப்பராக இருக்கு ப்ரோ. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கேன். இட்ஸ் டேம் நைஸ். இந்த ஃபர்ஸ்ட் 2 நாள் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக இந்த படம் கேட்கும் போதே எனக்கு கேரக்டர் ஆக் தான் சொன்னாங்க டைரக்டர் சார். எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்டும் தெரியாது. கேரக்டர் ஆக் கேட்ட உடனே சரி ஓகே சார் இது பண்ணலாம், இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற படமாக இருக்கும் நான் நம்புறேன்னு சொல்லிட்டு இந்த படம் ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் 2 days ஃபர்ஸ்ட் ஹீரோயின் யாருன்னு கேட்டேன். கைலானந்தி மேம் அப்படின்னாங்க. ஆஹா எங்களோட பண்ணணுமா, அவங்கள பெரிய ஆர்டிஸ்ட், நம்ம 13 வருஷம் நான் கேப் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் இவங்களோட ஒரு படம் பண்ண போறோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஸ்லைட் பயம் இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் 2 days கொஞ்சம் அதை தாண்டி 3rd day ஒர்க் பண்ணும்போது எவ்ரிதிங் சேஞ்ச். ஏன்னா அவங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணாங்க. இட் இஸ் ஸோ கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் ஹர். ஸோ தேங்க்யூ கயல் மேம் ஃபார் பீங் சச் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார் அண்ட் ஷிவன் மேம் ஆல்சோ. படம் ஷூட் பண்ணும்போது கார் மேலே 2 கேமரா லைட்டு அந்த ஷேட்லாம் போட்டு ஸ்ட்ரெயிட் ரோடும் இல்லை, நம்ம ஷூட் பண்ண மேஜர் போர்ஷன் வந்து மூணார் ஹில்ஸு அந்த மாதிரி தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ரோடு வந்து கர்வாகவும் மேலே போவோம் கீழே போவோம். ஸோ இட் இஸ் அ வெரி பிக் சேலஞ்ச் ஃபார் மீ டு டிரைவ் த கார். டயலாக்ஸை பார்க்கணும், மேடமோட ரியாக்ஷன்ஸை பார்க்கணும். அண்ட் இன்னொன்று வந்து டயலாக்ஸ் வந்து சின்ன சின்ன டயலாகும் இல்லை, எல்லா டயலாகும் பேராகிராஃபாக கொடுத்துருந்தார் டைரக்டர் சார். அண்ட் அதை என்கிட்ட ரொம்ப பேஷண்ட்டாக என்கிட்ட சொல்லி கொடுத்த கோ டைரக்டர் விக்ரம் சாருக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ சார். 13 வருஷம் கழிச்சு ஈசனுக்கு அப்புறம் என்னை நம்பி என்னை சோலோவா ஒரு ஹீரோவா லான்ச் பண்ண கார்த்திக் அண்ணன், ஜேசன் பிக்சர்ஸ் அண்ட் மிஸ்டர் குபேந்திரன் சாருக்கு ஒரு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் ஜாஃபர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இட்ஸ் ஐ கேன் நாட் சே திஸ், நத்திங் மோர் ஐ கேன் சே. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி, வணக்கம். இந்த மேடை வந்து நான் ஸ்பெஷலாக எதுக்கு சொல்லணும்னா ஃபுல்லாக நன்றி தான், தப்பாக எடுத்துக்காதீங்க, அதிகமாகலாம் போகாது. முதல்ல வந்து என் தாய் தந்தையருக்கு நன்றி, என் அண்ணனுக்கு நன்றி சொல்லணும், அப்புறம் என்னோடய ஃபேமிலிக்கு நன்றி சொல்லணும், மொத்தமாக என் குடும்பம் நண்பர்களுக்கும், அப்புறம் என் தங்க தளபதி கார்த்திக் சார் இருக்கார். கார்த்திக் சாரில் ஒரு அண்ணன், அது வேறு விஷயம், அவருக்கு நன்றி. இந்த படத்தில் 4 பாட்டு பண்ணியிருக்கோம். அந்த 4மே வந்து 4 ரொம்ப எனக்கு, அதாவது முதல் படம் வந்து எனக்கு கிடா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டாக என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சிது. அதை ஏற்படுத்தி கொடுத்தது கார்த்தி என்ன. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இயக்குனர் குபேந்திரனை வந்து நான் என்ன கேட்டனோ அதை தாண்டி என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்காரு. எனக்கு சிங்கர்ஸ் ஆகட்டும், ப்ளஸ் வந்து இந்த சிங்கர்ஸோட டிசைன்ஸ் எல்லாமே யாரை பாட வைக்கணும், என்ன பண்ணணுன்ற விஷயம் வரையும் அவர் அவ்வளோ அழகாக எனக்கு சப்போர்ட் பண்ணார். அப்புறம் பார்த்தீங்கன்னா லிரிக் ஒவ்வொன்றும் வாங்குறது வந்து ரொம்ப அவர்கிட்ட சொல்லிடுவானே எனக்கு இது மாதிரி வேணும் அது மாதிரி வேணும். ஏன்னா எனக்கு பெரிய இடத்துல கேட்கும் பொழுது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அதனால இவர்கிட்ட சொல்லி தான் நான் கேட்பேன். எனக்கு ஃபர்ஸ்ட் சாங்ஸ் வந்து எழுதும்போது கார்த்திக் மேத்தா பிரதர் அவரோட 2வது பாட்டு ஒர்க் பண்ணுறேன். ஸோ ரொம்ப என்னோட சவுண்டு நீங்கள் பிடிச்சி எழுதுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்க கூட ஒர்க் பண்ணுன்றது எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன். ஏன்னா நான் மனசில் ஒரு சவுண்டு நினைப்பேன், நான் அந்த சவுண்டு நீங்கள் வந்து அப்படியே எனக்கு கொடுத்துருவீங்க, அதை எடுத்தோடனே நான் ஓகேன்றேன். ஸோ அது ரொம்ப நன்றி. அப்புறம் விவேக் சாருக்கு நன்றி, லிரிக் ரைட்டரு. அப்புறம் கபிலன் சாருக்கு நன்றி. அப்புறம் வந்து என்னோட சிங்கர்ஸ், அப்புறம் யாரும் விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னோட சிங்கர்ஸ், என்னோட டீம்ஸ் இருக்காங்க, என்னோட சவுண்ட் இன்ஜினியர்ஸ், கிட்டாரிஸ்ட் ரிச்சர்ட் பிரதர், எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். அப்புறம் ஜாஃபர் சாருக்கு மிகப்பெரிய நன்றி சார். இந்த இடத்த ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க, ஏற்படுத்தி கொடுத்து எங்களை இந்த இடத்துக்கு கொண்டாந்துருக்கீங்க.
ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ப்ரெஸ் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா என்னோட முதல் படமான கிடா வந்து ஆக்சுவலி பெரிய அளவுக்கு அப்படியே போயிட்டு இருந்தது. ஆனால் ப்ரெஸ்ஸில் வந்து என்ன பண்ணாங்க, எழுதின எழுத்துக்களில் வந்து நிறைய விஷயங்கள் அப்படியே மாறிடுச்சு. எங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ மியூசிக்கல் ஆகட்டும், அதை பற்றி எழுதும் பொழுது அது அப்படியே படத்தோட இதுவே மாறிடுச்சு. நிறைய விஷயஸ் வந்துருச்சு. நீங்கள் எழுதுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய காலே வந்தது, நிறைய பேசினா, அப்புறம் லைனாக நிறைய கதைகள் கேட்க ஆரம்பித்தோம். அதுக்கு ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு. அதே மாதிரி இந்த படமும் நல்லா வந்திருக்கு. ஸோ இதையும் வந்து நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு நல்ல கண்டென்ட் இருக்குது, அதனால் நன்றிங்க. இதையும் கொண்டு போய் சேர்த்துடணும். ஸோ அடுத்ததாக வந்து இங்கே யாருன்னா மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிக்கவும். எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிடுறேன். அப்புறம் என்னோட டீம்ஸ் மேடையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு நன்றி. வந்தவங்களுக்கு ஹலிதா மேம், லெனின் சார், ஸோ என்னோட டீம்ஸ் எல்லாமே, ஹீரோயின்ஸ் கயல் மேம், அப்புறம் துசி, அப்புறம் நண்பன் கதிர், அப்புறம் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். சிவன் மேம், டான்ஸ் கொரியோகிராஃபர் மேம், அண்ணன் எல்லாம் வந்திருக்கீங்க, நன்றி. இதோட போதும்னு நினைக்கிறேன், டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். தேங்க்ஸ், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். வரும்போதே என்னை ரொம்ப இளமையாக ஃபீல் பண்ண வச்ச நிக்கில் முருகன், உங்கள் செல்வா, சரி மூட நம்பிக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒத்துக்கிறேன். தேங்க்யூ. நிறைய படங்கள் வெறும் போஸ்டராகவும் வெறும் யூடியூப்பில் டிசைன் ஆகும், ட்ரெய்லராகவும் பார்த்துட்டு இருக்க காலகட்டத்தில் ஒரு மங்கைன்னு ஒரு படம் மார்ச் 1 ரிலீஸ். அதுக்கு முன்னாடி உண்ட இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு இருக்கீங்க சார். உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா தேங்கி கிடக்கிறது அவ்வளோ இருக்குது, எல்லாருக்குமே தெரியும், மீடியாவில் எல்லாருக்கும் தெரியும், சினிமாவில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இதில் வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு, ஏன்னா ஜெனரலாக வந்தோடனே என்ன கேட்பாங்கன்னா, யார் நடிக்கிறா, யார் ஸ்டார், யார் போடலாம், துஷி கேரக்டர் யார் வேணால் போடலாம், எனி யங் ஹீரோ யூ குட் ஹவ் சைன்ட். பட் அதெல்லாம் மீறி டைரக்டர் குபேந்திரன் வந்து துஷியை செலக்ட் பண்ணுறதும் நீங்கள் அதுக்கு அப்ரூவ் பண்ணுறதும், இங்கே வந்த அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது வேற யாரோ ஒருத்தர் நடிக்க வேண்டியதுன்ட்டு. அது எனக்கு தெரியாது. பட் இதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும் சார். ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. எடுத்தோன்னு நான் உங்களை பற்றி தான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இவ்வளோ சிறப்பாக இவ்வளோ அழகாக பப்ளிசிட்டி பண்ணுறீங்க, கேரி ஃபார்வர்ட் பண்ணுறீங்க, ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறீங்க, மீடியா வந்து ரெகுலர் டச்சில் வச்சுட்டு இருக்கிறீங்க. It is a Herculean task to release a film and you are doing it. God bless you, sir. It is a great stuff, amazing stuff. ஒரு ப்ரொடியூசர் ஜெயிச்சா இன்னும் ஒரு 10 இளம் இயக்குநர்கள் வருவாங்க, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நான் எப்பயுமே வேலை பார்க்கும்போது அதான் யோசிப்பேன், என் ப்ரொடியூசர் ஜெயிச்சாருனாக்கா அவர் இன்னும் ஒரு 10 படம் எடுப்பார், ஜெயிச்சிட்டோமே வீட்டுக்கு போக போகிறது இல்லை. ஸோ அது மாதிரி நீங்கள் ஜெயிக்கணும்னு மனதார வேண்டுறேன், விஷ் பண்ணுறேன். பெஸ்ட் விஷஸ் டு யூ சார். இன்னைக்கு இங்கே 3 பேர் ரொம்ப முக்கியமாக வரணும்னு ஆசைப்பட்டாங்க, வர முடியல. ஒன்று வந்து என்ன நடிக்க கூப்பிட்டு வந்த சேரன் சார், துஷியை நடிக்க கூப்பிட்டு வந்த சசிகுமார் சார், அண்ட் கூடவே டிராவல் பண்ண சமுத்திரகணி சார். 3 பேரும் முதல்ல நேற்றையும் விஷ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு காலையில் தினகரன் நாயுடு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணதே பார்த்தீங்கன்னா சசிகுமார் சார் தான் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சார். ஸோ அவங்களால வர முடியல, பட் அவங்களோட விஷஸ் உங்களுக்கு உங்கள் டீம் மொத்தத்துக்கும் சொல்ல சொன்னாங்க. ஸோ இந்த மேடையில் நான் அது சொல்லிக்கிறேன். இந்த மேடையில் நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு முன்னாடி பேசினவங்களாம் ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. எனக்கு அவங்க சிங்கர் எனக்கு பேர் தெரியல, பட் ஒரு செகண்டில் அப்படியே அந்த ஸ்டேஜை கடத்திட்டு போனாங்க. அவ்வளோ அற்புதமான வாய்ஸ், அப்படி கம்பீரமாக, அப்படி சாக்ஷி, இட் வாஸ் அன் அமேசிங் லிஃப்ட். அவ்வளோ பிரில்லியண்ட்டாக அப்படி பாடிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி பாடின அந்த பாடல் வந்து அவங்களும் எனக்கு யாரும் தெரியாது, பட் அப்படி ஒரு வாய்ஸ். நான் எனக்கு அனுப்பிச்ச உடனே நான் அத்தனை பேருக்கு ஷேர் பண்ண அத்தனை பேர்ட்டு வந்து வந்த அந்த வாழ்த்து வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குது அந்த சாங். ஸோ தீசன், உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப அற்புதமாக நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்க, கரெக்டான ஆர்டிஸ்ட்டை யூஸ் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. அண்ட் துஷிலாம் நடிப்பான்லாம் எனக்கு சாரி, நான் வந்து என்னோட ஸ்டேஜாக இதை எடுத்துக்கிறேன்ட்டு இல்லை. ஏன்னா அவனை வந்து கதாநாயகன்லாம் சொல்ல மாட்டேன், அவன் ஒரு மெயின் லீட் கேரக்டர் பண்ணியிருக்கான். அவன் நடிப்பான் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்குலாம் தெரியாது. ஏன்னா வீட்டில் நான் நடிப்பேன்னு, நான் நடிக்க வருவேன்னு எனக்கே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட அடுத்த ஜென்ரேஷன் வருங்கிறதெல்லாம் நாங்கள் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. அது ஒரு ஆக்சிடென்டெல்லாம், ஆனால் ரொம்ப அழுத்தமாக நடந்த ஒரு விஷயம். இது மாதிரி சத்யம் தியேட்டரில் தான் நினைக்கிறேன், நம்ம பசங்க ஆடியோ ரிலீஸ்க்கு கூட நான் வரதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு கூட நான் ஃப்ரீயாக பேச மாட்டேன். அப்போலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த கொஞ்சம் நிறைய கூச்சப்படுவேன். அப்போ இவனை கூட கூப்பிட்டேன், வாடா சைடில் உட்காரத்துக்கு பேசுறதுக்காக ஆள் வேணும் எனக்கு அப்படின்னு, வாடான்னு கூப்பிட்டு வந்தேன்.
அப்படி வந்த இடத்துல தான் சசி சார் பார்த்துட்டு உன் பையனா அப்படின்னாரு. அதுக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்குங்களா எனக்கு அப்போ தெரியாது. அவர் ஈசன் படம் பண்ண போகும்போது ஆக்சுவலாக நாங்கள் வந்து பாண்டிச்சேரியில் என்னோட நாடோடிகள் ஷூட் வந்து ஒரு கிளாஷ் ஒர்க்கு ஃபைனல் எல்லாமே முடிய போகுது. என்னோட ஒர்க்கை மட்டும் முடிச்சு பசங்க படத்துக்கு அனுப்ப போகிறாங்க. அப்போ நான் வீட்டிலேருந்து கிளம்பி பாண்டிச்சேரிக்கு போயிட்டு இருக்கிறேன். போகும்போது ஜெமினி ஃப்ளைஓவர் வரைக்கும் அங்கே வரும்போது சார் ஃபோன் பண்ணுறாரு. எங்கன்னாரு, இது மாதிரி வந்துகிட்டு இருக்கேன் சார் பாண்டிச்சேரிக்கு. போய் துஷியும் இன்னொரு சன் பேர் நிரஞ்சன் 2 பேரையும் கூப்பிட்டு வந்துருங்களேன் அப்படின்னாரு. அவனுக்கு எதுக்கு சார் வந்துக்கிட்டு, நான் வந்துட்டு நான் மட்டும் ஷூட் முடிச்சு நாளைக்கு மத்தியானமே கிளம்பி நான் வந்துடுவேன் சார், வெறும் பேட்ச் ஒர்க்கு தானே சார். இல்லை சார் கூப்பிட்டு வாங்க, வரும்போது 2 காஸ்டியூம் எடுத்துட்டு வாங்க. எதுக்கு சார் அவங்கள கூப்பிட்டு வரணும், அவன் போர் அடிங்க சார், அவனுக்கு ஸ்கூல் இருக்கு, அவனுக்கு வரமாட்டான் சார். சொல்கிறேன் போய் கூப்பிட்டு வாங்க சார் போட்டு வலியுறுத்துறாரு. வந்துட்டோம், மியூசிக் அகாடமி வரைக்கும் வந்துட்டேன், போய் கூப்பிட்டு வாங்க அப்படின்ட்டார். சரின்னு திருப்பி வீட்டுக்கு போய் கூப்பிட்டாக்கா 2 பேரும் மரத்து மேலே ஏறி நிற்கிறாங்க. இவனாவது உடனே வரேன்ட்டான். எல்டர் சன் வந்து வாட் ஷுட் ஐ டு வை ஷுட் ஐ கம், நீ ஷூட்டிங் போய்டுவேன், எனக்கு போர் அடிக்குவாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படிதான் இருந்துட்டு இருக்குது. ஸோ அங்கே கொண்டு போனவொன்னு தான் அவர் வந்து ஒரு ட்ரையல் ஷூட் இவனை வச்சு எடுக்கிறாருன்னு சொன்னேன். சார் டயத்தை வேஸ்ட் பண்ணாங்க சார், அவனுக்குலாம் பேசினாலே சரியாக பேச மாட்டான் சார், என்ன கேள்வி கேட்குறீங்களோ அது மட்டும் தான் பதில் வரும், நல்லா வேறு படிச்சுட்டு இருக்கான். இப்போ எதுக்கு சார் அது, என்ன 10th ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நடக்கிற விஷயம் அது. அப்படி ஆரம்பிச்சது. அன்னைக்கு அவர் எடுத்தார் ட்ரையல் ஷூட்டு. நான் நினச்சேன் வந்து தொடர்நடிக்கு கீழே விழுந்துருவான், இவ்வளோ பெரிய கூட்டம், இவ்வளோ பெரிய யூனிட் எல்லாம் நின்றுகிட்டு இருக்குன்னு பார்த்தா அசால்ட்டாக செஞ்சா. அப்படி எனக்கு உண்மையிலே பெரிய அதிசயம். ஏன்னா நான் எதிர்பார்க்கல இவனுக்கு நடிக்க வரும், இப்படி செய்வா, அப்படி இது எதுவுமே நான் எதிர்பார்க்கல. ஸோ இட் வாஸ் அ பிக் சர்ப்ரைஸ் ஃபார் மீ. ஸோ அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி லாங் கேப் கிடைச்ச வாய்ப்புகள் சரியா இல்லை, அதெல்லாம் நடக்கல. அது எந்த கவலையும் இல்லை, பரவாயில்ல. பட் எப்போ நடக்கணுமோ அது நடக்கும், அதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஸோ அது கரெக்டாக இப்போ இந்த படத்தில் நடந்திருக்கு. ஒரு அற்புதமான ப்ரொடக்ஷன் ஹவுஸில் யூ ஆர் கெட்டிங் லான்ச்ட். அது ஒரு மிகப்பெரிய பிளஸிங் ஃபார் யூ. அதுவும் அவங்க கயல் ஆனந்தி கூட நடிக்கிறதெல்லாம் ஷீ சச் அ வண்டர்ஃபுல் ஆக்டர். ஒரு நிமிஷத்தில் அப்படி கொண்டு போயிடுவாங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸில். ஸோ அவங்க கூட எல்லாம் நீங்கள் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. அவ்வளோ அற்புதமான விஷுவல்ஸ். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த தேனி அந்த சுற்று வட்டாரம் இவ்வளோ அழகாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த ஊருக்கு நம்ம அடுத்தது எங்கேயாவது ஊருக்கு போகும்போது நம்மளும் அதை எடுத்து பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ எவ்ரி திங் வாஸ் லுக்கிங் ஸோ குட். ஸோ தேங்க்யூ டைரக்டர் சார். இவன் நீங்கள் சூஸ் பண்ணி நடிக்க வச்சு இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. இட் இஸ் சச் அ வண்டர்ஃபுல் ஜெஸ்டர். அதே மாதிரி இடா டைரக்டர் ஒரு மேட்டரை பற்றி பேசும்போது அது என் மனசுக்குள்ள ஒரு அருவருப்பாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அந்த யாரோ அந்த மனுஷன் பேசினது இவ்வளோ கேவலமாக ஒருத்தரால் பேச முடியுமா, உண்மையிலே அருவருப்போட வச்சோம். நான் சார்கிட்ட பேசும்போது சொன்னேன், என்ன அறியாமல் அது மாதிரி பேசும்போது நான் கெட்ட வார்த்தை பேசுவேன் சார், எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஒரு வெறியான கோபம் வருது. இவ்வளோ கேவலமாக ஒருத்தனால இருக்க முடியுமா, உன் வேலையை நீ பார்த்துட்டு போக மாட்டீங்களா, யார் என்ன பண்ணுறாங்க எங்கே போகிறாங்க அவங்க வீட்டை அவங்க பார்த்துக்கிட்டா போதும். எனக்கு தெரிஞ்சிச்சு ஒரு ஒழுக்கம் என் பசங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். பெரிய ஆளுங்களா வராங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது. டு நாட் சீட், டோன்ட் டூ இன்ஜஸ்டிஸ் டு விமன். இது எனக்கு எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தது. நான் பெரிய மனுஷன் ஆவேனா சின்ன மனுஷன் ஆவேனா இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நீ எது வேணா பண்ணு, கோ ஃபார் அ ட்ரிங்க், யூ ஸ்மோக், இதெல்லாம் உன்னை நீ பண்ணிக்கிறது, உன்னுடைய உடம்பு மட்டுமே சம்பந்தப்பட்ட விஷயம். அது நீ எப்போ வேணா நீ சீர்திருத்திக்கலாம். ஆனால் எந்த வகையிலையும் do not insult a woman or women or anybody for that sake. இது ஒன்று மட்டும்தான் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது, சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நான் நிறைய பேரண்ட்ஸ் கிட்டே இது மூலியமாக சொல்றது என்னன்னா, யூ பிரிங் அப் யுவர் கிட் இன் த ரைட் வே. வீட்டில் அம்மாவுக்கு எப்படி ட்ரீட் பண்ணணும், அக்காவை எப்படி ட்ரீட் பண்ணணும், பக்கத்தில் உள்ளவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி மரியாதை கொடுக்கணும், இது அப்ரிங்கிங்ல நம்மள்ட்டே இருக்குது. we need to bring up the right generation. அது இல்லைன்னாக்கா இது மாதிரிதான் தவறான விஷயங்கள், தவறான வாய், தவறான எண்ணம், தவறான வார்த்தைகள், அருவருப்பா பேச தெரியும், கூச்சப்படாம அருவருப்பா பேச முடியும், இதெல்லாமே நடக்கும். ஸோ இட் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ் ஆல்சோ. நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்களை நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்து சரியா பேசுறாங்களா, சரியா இருக்கிறாங்களா, ஒழுக்கமா இருக்கிறாங்களா, வெறும் ஜெயிக்கிறது காசு சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களையும் நம்ம எல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த மேடையை அந்த ஏன்னா அந்த இங்க நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து அப்படியே டக்குன்னு ஸ்பார்க் ஆச்சு.
நிறைய பேர் இயக்குனர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க, அவங்களாம் எனக்கு தெரியல. ஆனால் அவங்க படங்களை பார்த்துருக்கேன், அவங்க படங்களை ரசிச்சிருக்கிறேன். அப்படிதான் பக்கத்தில் கிடா இயக்குனர் உட்காந்துருக்கார், எனக்கு அவர் தான் தெரியாது. அதே மாதிரி இவங்க உங்கள் பேரும் எனக்கு இப்போ ஆனால் அவங்கள்ட்டையும் ஃபோனில் எல்லாம் பேசியிருக்கிறேன். ஸோ இது எல்லாமே இந்த மேடையில் நடந்த ஒரு சந்தோஷமான விஷயங்கள். மிக நல்லா வரணும். மங்கை வந்து இட்ஸ் வெரி வெரி இம்ப்ரெசிவ் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங். அது வந்து சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, என்ன சார் இது பொண்ணுங்களை பற்றினா என்ன சார்? பொண்ணுங்களை பற்றிலாம் இல்லை சார். வந்து அவர் ஒரு சின்ன லீடே கொடுத்துட்டார். எப்படி ஆரம்பிக்கிற ஒரு மூவி எப்படி முடியுது, கடைசியாக அந்த பையனோட பார்வையில் பொண்ணுங்கன்னா இப்படியா, பொண்ணுங்கன்னா இப்படித்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் வந்து பொண்ணுங்கன்னா இப்படியா அப்படின்னு ஒரு பிரமிப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டா டைரக்டர் சார் சொல்லியிருந்தாரு. I don't know, நீங்கள் கிரிஷ் சார் உங்களை விஷ் பண்ணது, துஷியை விஷ் பண்ணது சொல்லாமான்னு தெரியல. பட் டைரக்டர் வந்து வானம் கிரிஷ் கூட ஒர்க் பண்ணியிருந்திருக்கிறார். ஸோ படம் முடிஞ்ச உடனே அவர் வந்து ஹைதராபாத் போயிட்டு கிரிஷுக்கு படத்தை போட்டு காமிச்சிருக்கிறாரு. இஸ் அ ஹியூஜ் டைரக்டர். நானும் வானம்ல அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். தெலுங்குல அவ்வளோ பெரிய டைரக்டர். படத்தை பார்த்துட்டு படத்தை பற்றியும் துஷ்யந்துக்கு பர்சனலாக ஒரு மெசேஜும் போட்டிருந்தாரு. இட் வாஸ் ஸோ இம்ப்ரெசிவ். நான் துஷிட்ட சொன்னேன், டே யூஆர் கிஃப்டட்ரா, சம்படி ஹஸ் டேக்கன் டைம். அவங்க வந்து படத்தை பார்த்துட்டு உன்கிட்ட அந்த படத்தை பற்றிய கருத்தையும் உன்னை பற்றியான கருத்தையும் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம். இட் சச் அ, ஏன்னா தேர் ஆர் இந்த கிராஃப்ட். ஒரு இஸ் எ பிக் டைரக்டர், அவருக்கு இந்த படம் பிடிச்சிருக்குது அப்படின்னா தெர் இஸ் மெட்டீரியல் இன் த ஃபில்ம். ஸோ இந்த மெட்டீரியலை கொண்டு போய் சேர்க்கணும்னு மிக தாழ்மையோடு நான் மீடியா தான் கேட்குறேன். ஏன்னா இதுவே ஒரு பெரிய ஸ்டார் ஸ்டடர் ஷோவாக இருந்தால் இங்கே நேரத்துக்கு அவ்வளோ பேர் கூட்டம்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் இல்லை. காரணம் என்னன்னா இங்கே அப்படி யாரும் இல்லை. பட் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா இது எல்லாருக்கும் மிகப்பெரிய மரியாதை, மிகப்பெரிய அங்கீகாரம். அது உங்களால் மட்டுமே முடியும். யூ ஆல் ஒன்லி கேன் சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் எ குட் மூவி. எனக்கு முன்னாடி பேசின நண்பர்கள் சொன்ன மாதிரி எல்லா படத்துக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எப்படியும் படம் பார்ப்பீங்க. ஏன்னா ப்ரொடியூசர் அவ்வளோ அற்புதமாக எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் ஃப்ரெஷ்ஷும் எப்படியும் காமிப்பார். உங்கள் எல்லாருடைய கருத்துக்களும் படத்தை இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு படியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த மாதிரி ஒரு அறிமுகம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி செல்வேந்திரன். இதுக்கு பின்னாடி இருக்க கலைஞர்கள் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லரில் சொல்லாத நிறைய விஷயம் படத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அதுவும் 2வது சாங் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வை கொடுத்ததாக தான் சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இந்த விழாக்கு என்னை அழைச்சது வந்து கார்த்திக் துரை தான். அவரு நான் எப்போ எந்த படம் ஆரம்பித்தாலும் ஃபர்ஸ்டாலாம் வந்து என்னை வாழ்த்துறதுக்கு வருவார். நான் மின்மினி ஆரம்பிக்கும் போதும் அவர் தான் வந்தார். ஒரு ஃப்ரேமில் ஒரு நல்லவர் தேவைப்பட்டார், நான் அவரை தான் நிறுத்தினேன். ஸோ அந்த மாதிரி அவர், ஏன்னா எல்லாருக்கும் சினிமாவில் இருக்கவங்களுக்கு தெரியும். நான் கூட அவர் சென்னை வந்து தான் எல்லாருக்கும் இப்படி ஹெல்ப் பண்ணுறாருன்னு நினச்சேன். பார்த்தா அவர் மதுரையிலேருந்தே அவர் கதையை அப்படியே ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருக்கும் உதவுறதுக்காகவே ஒரு மனுஷன் இருக்காருன்னா அவர் கார்த்திக் துரை தான். ஸோ ஒரு அன்சங் ஹீரோவாக இருந்துட்டு இப்போ அவர் வெளிச்சத்துக்கு வராரு. அவர் பேர் இங்கே பார்க்குறக்கும் போது நான் ஃபர்ஸ்டாலாம் வந்து வாழ்த்தணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் வந்திருக்கேன். அப்புறம் எனக்கு கயல் ஆனந்தி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு அழகான திறமையான பெண்களை வரிசைப்படுத்தணும்னா என்னோட ஃபர்ஸ்ட் டாப் 10ல அவங்க இருப்பாங்க. அந்த அளவுக்கு எனக்கு கயல் ஆனந்தி ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க படம் அப்படின்ட்டு இவங்க 2 பேருக்கான ஒரு பரிச்சயத்துல தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இவ்வளோ டெக்னீஷியன்ஸ், இவ்வளோ பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸ் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். முக்கியமாக தீயா இருக்கிற அந்த தீசனோட பாடல்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரு ப்ளஸ் எனக்கு போன வருஷம் ரொம்ப நிறைவா இருந்த படம் கிடாக்கும் அவர் தான் மியூசிக் கம்போசர் அப்படின்னு தெரியறதுக்கும் சந்தோஷமா இருக்கு. கிடா டைரக்டர் இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப, ஏன்னா நிஜமாவே எனக்கு போன வருஷம் வந்து ஒரு முழுமையான ஒரு படமா நான் கிடாவை தான் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி பாடல் வந்து ஒரு பாடலாசிரியர் எப்படி எவ்வளோ அழகாக அறிமுகப்படுத்தி வச்சாரு. இந்த எதை பற்றி இருக்கு என்னங்கிறத ஒரு கார்த்திக் நேதா சார் அறிமுகப்படுத்தின விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட்
எல்லா கலைஞர்களுமே இப்போ எடிட்டர்ஸ்லாம் வந்துட்டு எப்பவுமே அவங்க ரொம்ப நெருக்கத்துல பார்ப்பாங்க ஆக்டர்ஸ், ஏன்னா எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். பட் அவங்க வந்து இது நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு எடிட்டர் வந்து சொல்றது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. யூஸ்வலா ஒரு மாதிரி ரிசர்வ்டா இருப்பாங்க, அவர் பேசினது அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஜேபி சார்ட்டு கேட்டுட்டு இருந்தேன், எனக்கு வந்து இங்க வந்தோன்னு புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே ஆக்டர் ஹீரோ வந்து ஜேபி சாரோட பையன் அப்படின்ட்டு. பட் ஆனால் அவர் தான் ஈசன்ல நடிச்சாருங்கிற விஷயத்த நான் மறந்துட்டேன். ஆப்வியஸா 15 இயர்ஸ் ஆனதுனால எனக்கு ஈசன் படம் ரொம்ப பிடிக்கும். ஈசனா நடிச்ச விஷயத்தையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னுமே நான் வந்து அந்த கண்ணில் அன்பை சொல்வாலே பாட்டை வந்து எவ்ரி இயர் எங்க அக்கா பர்த்டேக்காக நான் டெடிகேட் பண்ணிட்டு இருப்பேன். அந்த பாட்டுல அவ்வளோ சூப்பரா இருப்பாரு. எனக்கு வந்து இவ்வளோ ஷார்ப்பான ஒரு ஃபீச்சர்ஸோட இவ்வளோ நல்லா நடிக்கிற பையனா அப்படின்னு அந்த வீடே வந்து அவர் ஓன் பண்ணுவார். அப்படி வந்து அந்த ஷார்ட், அந்த ஊஞ்சல தாண்டிட்டு போற ஷார்ட் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அவர் தானே இவருன்ட்டு திருப்பி திருப்பி நான் ஜேபி சார்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இத்தனை பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸ்க்காக நான் வந்து நிச்சயமா இந்த படத்தை நான் பார்க்கறதுக்கு ஆவலா இருக்கேன். முக்கியமா அது சொல்ற கருத்துக்காகவும் நான் அந்த படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மீடியா, ப்ரெஸ் பீப்புள்ஸ், டைரக்டர்ஸ், அனைத்து டைரக்டர்ஸ்க்கும், அப்புறம் ஜேபி சார், துஷி, கயல் ஆனந்தி மேம், குபேந்திரன் டைரக்டர், எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக இவ்வளோ தூரத்துக்கு இந்த படம் வந்து நல்லபடியாக வந்துட்டுருக்கு. எண்ணம் போல் வாழ்க்கை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கொண்டு போகணும்னு நினச்சோம், படமும் அந்த மாதிரி நாங்கள் வேலை செய்ய ஆரம்பித்தோம், அது எங்களை தள்ளி கொண்டு போகுது, அவ்வளோதான். இதுதான் நடக்கிற உண்மை, வேறு ஒன்றும் இல்லை. படமாக பார்த்தாச்சு, ரெடி ஆயிடுச்சு, காப்பி ரெடி ஆயிடுச்சு. படம் எல்லாமே சினிமாவில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. படம் எடுத்துடலாம், ஷூட்டிங் போயிட்டு கம்ப்ளீட் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஒரு 50% படப்பிடிப்பு முடிஞ்சு காப்பி ரெடி ஆனதுக்கப்புறம் இன்னும் 50% வேலை இருக்குன்றதை நான் நம்பி தான் இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வெறும் படம் எடுக்கிறது மட்டும் சினிமாவில் வேலை இல்லை, அதை கொண்டு போய் சேர்க்கிற வேலை தான் ரொம்ப கடினமான வேலை. அதை இன்னும் கவனமாக செஞ்சால் எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதும். இப்போ ரொம்ப சிம்பிளாக சொன்னா, வீட்டில் பால் பாக்கெட் நம்ம காலையில் 6 மணிக்கு வர மாதிரி, பேப்பர் வர மாதிரி படமும் வரும் அப்படின்ற மாதிரி தெரிய வைக்கணும். அதுதான் சினிமாவில் முக்கியமான வேலை நான் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு அதை தான் நான் கரெக்டாக செஞ்சிட்டு இருக்கேன்றதை நம்புகிறேன். இறைவன் மிகப்பெரிய ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் மங்கை ஆரம்பித்தோம், அடுத்து இந்திரான் ஆரம்பித்தோம், நிறைய படங்கள் ஆரம்பித்தோம். அந்த வரிசையில் இது படமாக ரெடி ஆகி இப்போ ரிலீஸுக்கு ரெடியான படம் மங்கை, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் இப்போ மங்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ நடித்த எப்படி சொல்கிறது, கயலானந்தியாக இருக்கட்டும், பையன் தம்பி துஷியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சாங்ஸ் வந்து சொல்லவே தேவையில்ல. படமாக வரத்துக்கு முன்னாடியே சாங்ஸாக நாங்கள் வந்து பார்த்து தான் ஒரு விஷயமும் ஒரு பாட்டும். இப்போ எப்படிமா மாமன்னன் ஆடியோ லான்ச் போயிட்டோன்னா யுகபாரதி சாரை வந்து சந்திக்க போகும்போது அங்கேருந்து சந்திச்சதோட யுகபாரதி சார் இந்த ஒரு பாட்டு பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லி டேரக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக அந்த அப்படி ஒன்றுன்னா உருவானது தான். ஒன்று மாமன்னனுக்கு அப்புறம் தான் யுகபாரதி சார் அந்த பாட்டை எழுதினார். இதுதான் மாமன்னன் ரிலீஸில் நடந்த இன்சிடென்ட் தான் அந்த பாட்டு. ஒவ்வொரு கபிலன் சார் இருக்கணும், கபிலன் சார் வந்து இன்னொரு ஒரு தருணத்தில் சந்திக்கும் போது அப்படியே சார் கபிலன் சார் வந்து பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானும் டேரக்டரும் டிஸ்கஸ் பண்ணி ஆரம்பிக்கும் போது ஒரு பாட்டு தான் இருந்துச்சு இந்த படத்தில். இதுதான் உண்மை. ஆக்சுவலாக ஷூட்டிங் போகும்போது தீசன் மியூசிக் டைரக்டருக்கு ஒரு பாட்டு தான். இப்போ தீசனுக்கு வந்து இது வந்து எப்படி சொல்கிறது, இது ஒரு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல, ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாப்ல, ஒரு மியூசிக் டைரக்டருக்கு அடுத்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் கிடைச்சா, வாய்ப்பு கிடைச்சாதான் சச்சின் டெண்டுல்கரே இங்கே அதே மாதிரி வாய்ப்பு கிடைச்சது, அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். மியூசிக் டைரக்டர் வந்து அவர் கடமையை கரெக்டாக செஞ்சிருக்காரு இந்த படத்தில். ஒரு பாட்டில் ஆரம்பித்த படம் இப்போ 5 பாட்டு இருக்குங்க படத்தில். 1 by 1 எல்லாமே இப்போ மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், டான்ஸ் கோரியோகிராஃபராக இருக்கட்டும், டான்ஸ் அந்த பாட்டு எடுக்கும்போது நான் அங்கே போயிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி தம்பி எடிட்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு டைரக்டரோடய தான் இருந்தான் படம் முடிகிற வரைக்கும். படம் முடிஞ்சிட்டு இருப்பான்னு நம்பிக்கையோடு தான் இருப்போம். அதே மாதிரி எல்லா டேரக்டர்ஸும். இப்போ நான் வந்து யாதும் ஊரே யாவரும் கேள்வி போய் படம் பார்த்துட்டு வரும்போது சார் வந்து ஒரு ஸ்டைலில் இருந்தார். இப்போ அதே அவர் ஒரு எப்படி சொல்கிறது, அந்த படமும் ஒரு நல்ல திரைப்படம் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவருக்கு இப்போ என்ன ஒரே ஒரு விஷயம்னா ஹெல்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணல, ஆனால் நல்லா ஜாலியாக இருக்கார். எப்பயுமே கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஆள் பார்க்க போனால். அடுத்து மேடம் டைரக்டர் மேடம், சாரி மேடம்,
ஹலிதா மேடம் ஆக்சுவலா அவங்க படத்துக்கு சப்போர்ட்லாம் நிறைய விஷயங்கள நிறைய மறைமுகமாவே நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இப்ப அபிஷியலாவும் நிறைய சப்போர்ட் பண்ணி மறைமுகமான அப்படின்னு நினைக்காதீங்க, நீங்க பெருசா எதுவும் கண்டென்ட் ஆக்கிறாதீங்க. மறைமுகம்லாம் இல்ல, படத்தை ட்ரெய்லர் பார்த்த அன்னைக்கு கால் பண்ணி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணிட்டு அதை நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரிதான் அடுத்து இன்னொரு வந்த டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஜேபி சார் சொல்றதுல அவர் அனுபவத்துல சொல்றாரு, நாங்க வேலையா எப்பயுமே எந்த ஒரு வேலையை ஆரம்பிச்சாலும் அந்த வேலையை கரெக்டா செய்யணுன்றதுல ரொம்ப கவனமா இருப்போம். அதுக்கப்புறம் படம் எடுத்துட்டோம், காப்பி ரெடி ஆயிருச்சு, March 1 ரிலீஸ் ஆகுது. ப்ரெஸ் ஷோ கண்டிப்பா இருக்கு சார், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. ப்ரெஸ்ஸுக்கு அப்புறம் தான் சார் சினிமாவுக்கு தியேட்டருக்கே திரைக்கு வர்றதுக்கு ப்ரெஸ் தான் சப்போர்ட் பண்ணணும். ஆக்சுவலா எப்படின்னா சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் பத்திரிகையாளர்கிட்ட போய் சேர்றதா, அது நல்ல கண்டென்ட்டா இருந்தா கொண்டு போய் சேர்ப்பாங்க. நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். ஆக்சுவலா அதுக்கு எடுத்துக்காட்டு இப்ப கிடா சொல்றேன்னா, கிடா மாதிரி நிறைய படங்கள் இருக்கு இந்த வருடத்திலேயே எனக்கு தெரிஞ்சு 1 by 1 நிறைய படங்கள் பார்த்தாச்சு. இப்ப டாடாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் எப்படி போர் தொழில் ரிலீஸ் ஆகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் ப்ரெஷ் ஷோ போட்டு, அந்த ப்ரெஷ் ஷோல இருந்து தான் போர் தொழில்னு ஒரு படமே 4வது நாளைக்கு மேலதான் அந்த படத்தோடைய எஃபெக்டே இருந்துச்சு. அந்த மாதிரி படம் நம்பிக்கையா இருக்குன்றதுல மாற்றுக்கட்டில. மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் லெனின் பாரதி சார் அவர் எப்படின்னா, அவர் ஸ்பீச் இன்னைக்குதான் நான் பாக்குறேன். ஆக்சுவலா படம் பார்த்திருக்கேன். ஸ்பீச் எப்படின்னா இவ்வளவு கண்டென்ட்டா ஒரு சொல்ற தகவல் நமக்கு பதிவாகிற மாதிரி இருக்குல்ல. ஒரே ஒரு சொல், அந்த ஒரு சொல் நமக்கு வலச ஞாபகப்படுத்தினா அந்த ஒரு சொல் தான் அவர் சொன்ன சொல்னு நினைக்கிறேன் நான். சில்க் சுமிதா விஷயத்தை அவர் சொன்னதான் அது ஞாபகம் வருது எனக்கு. இப்படி எல்லாம் கூட இருந்திருக்கல சினிமால அப்படின்றது. அவர் சொன்ன அந்த ஒரு அவர்கிட்டயே கேட்டேன், சார் உண்மையான ஒரு வார்த்தையிலே எப்படி சார் ஒரு நெல் மாதிரி சொல்லிட்டீங்களே சார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. சாட்சி ஆக்சுவலா எப்படி இந்த பாட்டு உருவாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஷிவின் அந்த பாட்டு எடுத்து முடிச்சிட்டோம்னா நாங்க ஃபர்ஸ்ட் வேற பிளான்ல இருந்தோம். அதுக்கப்புறம் ஏன் சாட்சியை வச்சு அந்த பாட்டை பாட வைக்க கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணா, சிங்கப்பூர்ல இருந்தாங்க. அப்ப சிங்கப்பூர்ல இருந்து பாடி கொடுத்துட்டு 1 நாள் 2 நாள் அந்த பாட்டுக்கு உயிரா இருந்து வேலை செஞ்சு கொடுத்தாங்க. யுவபாரதி சார் எல்லாருமே பாடகர் சிங்கர்ஸ் எல்லாமே எல்லாம் டெடிகேஷனா வேலை பார்த்தாங்க. அதனாலதான் இங்க ஸ்டேஜ்ல இவ்வளவு தூரம் இந்த படம் இவ்வளவு தூரம் வரும்ன்றதோட நம்பிக்கை எல்லாருடைய உழைப்பும் இருக்கு. இப்ப கார்த்திக் சார் இருக்காருன்னா, கார்த்திக் சார் மெனக்கிடுதல் கூட. ஒரு வேலையை சொன்னா அந்த ஒரு வேலையை முடிக்கும், 10 வேலை சொன்னாலும் 10 வேலையை முடிச்சுட்டு 11வது என்ன வேலை இருக்குன்னு சொல்லி கேட்க கூடியாது. அதே மாதிரிதான் குபேந்திரன் சாரா இருக்கட்டும், டைரக்டர் எல்லாருமே டீம் ஒர்க் தான், வேற எந்த ரீசனும் கிடையாது. எல்லாருமே அடுத்தடுத்து என்ன ப்ரொடக்ஷனா சொல்றாங்க, எல்லாருமே சேர்ந்து வேலை பார்த்தோம். அந்த வேலை கரெக்டா நடந்ததுனால இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல நின்று இந்த பதில் சொல்லிட்டு இருக்கோம். கூடிய அடுத்த வாரத்துல இந்த படம் வரும், பாருங்க, நல்லபடியா சப்போர்ட் பண்ணுங்க. பிரஸ் மீடியா பீப்புள் எல்லாருமே. இப்ப நிக்கில் சார் எப்படின்னா, நிக்கில் சார் நேத்து நைட்டு கூட அது என்ன பிஆர்ஓவா இல்லாம ஒரு படத்தை அவரும் எப்படி ஒரு சம்பந்தப்பட்ட நபரா என் வேலையை நேத்து ஒரு வேலையை அவர் பார்த்தாரு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை தந்துச்சு. முந்தானத்து ஒரு சோகத்தை தந்துச்சு, இன்னைக்கு சந்தோஷத்தை தருது. அப்படி எப்படின்னா ஒரு விஷயத்தையும் அவரு அவ்வளவு கேர் எடுத்து வேலை பார்த்தாரு நேத்து. உண்மையில இன்னைக்கு இந்த ட்ரெய்லர் லான்ச் ஆகிறதுக்கு முதல் ரீசன் நிக்கில் சார், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. காரணம் என்னன்னா, ட்ரெய்லர்ல சாங்ஸ் ஆக்சுவலா சென்சார் காப்பி இல்லாம சாங்ஸ் பிளே பண்ணக்கூடாதுன்னு பிவிஆர் ரூல். அது நேத்து மதியம் 12 மணிக்கு தான் எங்களுக்கு தெரியும். 12 மணிக்கு மேல நாங்க சென்சார் அப்ளை பண்ணி 5 மணிக்குள்ள சென்சார் வாங்கி இன்னைக்கு இந்த பாட்டு இங்க வந்திருக்குன்றது ஒரு சந்தோஷமான தருணம் தான். அது வரைக்கும் தேங்க்யூ சோ மச் நிக்கில் சார், ரொம்ப சப்போர்ட் பண்ணி நீங்க ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி சொல்றது, மேல வேலை கொடுத்துட்டே இருக்கோம். நன்றி, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாருக்கும், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கயல் படம் 2014 ரிலீஸ் ஆச்சு. மங்கை படம் 2024, கரெக்டாக 10 வருஷம் ஆகுது. டைட்டில் ரோலில் திருப்பி மங்கையா உங்களை எல்லாரும் முன்னாடி நிற்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். மங்கை படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா, 10th ஸ்டாண்டர்டில் நான் 10th முடிச்சுட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டேன். சினிமானா எதுவுமே தெரியாது, இப்போ கூட தெரியாது, கற்றுட்ருக்கேன். நான் என் லைன் ஆஃப் ஃபிலிம்ஸ் பார்த்தம்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கயல், விசாரணை, பரியரும் பெருமாள், கமலி ஃபிலிம் நடுக்காவேரி அண்ட் மங்கை கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா படம் பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு ஒரு ஆக்டராக ஒரு திருப்தி கிடச்சிருக்கு. ஸோ படம் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனோடனே சில பேர் வெல்விஷர்ஸ் எல்லாருமே ஏன் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தோன்னே கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க.
ஆனால் எனக்கு எந்த ரிக்ரெட்ஸும் இல்லை. படத்தில் பண்ண ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ நியாயமாக அவ்வளோ தேவையாக பட்டுச்சு. கண்டிப்பாக வந்து இந்த படம் பண்ணதுனால நான் இன்னொரு ஸ்டெப் மேலே தான் போவேன்னு நினைக்கிறேன். படம் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் ஜேபி சார் சொன்ன மாதிரி கிறிஸ் சார் வந்து அவ்வளோ பெரிய டைரக்டர் இருந்தாலுமே வந்து எங்கள் எல்லாரோட நம்பர்ஸ் எடுத்துகிட்டு எங்களை எல்லாரும் வந்து பர்சனலாக அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு நிஜமான ஒரு எனர்ஜி. அண்ட் படம் பார்த்த எங்கள் டீமில் இருக்கிற கதிர் இருக்கட்டும், சிவன் இருக்கட்டும், சில பேர் எல்லாமே வந்து ஜென்யூனாக வந்து படம் பிடிச்சிருக்கு அண்ட் ஜென்யூனாக அப்ரிஷியேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அப்படியே உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து வைக்கணும்னு வந்து வேண்டிக்கிறேன். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் குபேந்திரன் சார். ரொம்ப 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 நன்றி சார், இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு கொடுத்ததுக்கு, இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு, என்னை நம்பி. சார் உங்களோட சின்சியாரிட்டி நான் பார்த்துட்டே இருக்கேன். கண்டிப்பாக வந்து உங்களோட 15 இயர்ஸ் கனவு கண்டிப்பாக ஜெயிக்கும். பெரிய டைரக்டராக வருவீங்க. அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் ஜேசன் பிரதர்ஸ், ஜாஃபர் சார், படம் பண்ணுற வரைக்குமே வந்து அந்த ஃப்ரீடம் கொடுத்தாச்சு. அந்த எங்கே இன்வால்வ் ஆகணுமோ அந்தளவுக்கு தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஆனால் படம் முடிச்சதுக்கப்புறம் இட் இஸ் கம்ப்ளீட்லி மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு ரீச் த ஆடியன்ஸ் அப்படின்னு அவ்வளோ ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து இன்வால்வ் பண்ணிட்டு ஒரு படம் வந்து மக்களுக்கு ரீச் பண்ணணும்னு வந்து ப்ரொடியூசரனே வந்து நினைக்காம எல்லாமே பண்ணுறாங்க. நீங்கள் நிஜமாகவே எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் இபி கார்த்திக் துரை சார் அவ்வளோ ஜென்யூனான ஹியூமன். நான் ராவண கூட்டமில் வந்து பண்ணியிருக்கேன். எதுவுமே பார்க்காம எல்லா வேலையும் பண்ணுவார். ஐ மீன் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ப்ரொடக்ஷனும் பார்க்குறது எல்லாமே. அண்ட் ஒரு வாக்குக்காக ஒரு அன்புக்காக என்ன வேணாலும் பண்ணுற ஒரு ஜென்யூனான ஹியூமன் பீயிங். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சார் ஃபார் யுவர் ஜென்யூன் சப்போர்ட். இப்போ வரைக்குமே வந்து நாங்கள் எதுவுமே கேட்க தேவையில்லை, அதுக்கு முன்னாடியே எல்லாமே செய்கிற ஒரு பர்சன். தேங்க்யூ. அண்ட் த மேன் ஆஃப் தி டே தீசன். கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லா பாட்டையும் வந்து மனசுக்குள்ளே நிற்கிற மாதிரி ஒரு சாங்ஸ் கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் தீசன். அண்ட் எங்கள் சினிமாட்டோகிராஃபர் அமைதியாக இருப்பார், ஆனால் பவர்ஃபுல்லான விஷுவல்ஸ் காட்டிருந்தார். தேங்க்யூ ஸ்டார் சார். அண்ட் எங்களோட எடிட்டர் ஆண்டனி, ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் ராதிகா மேம், எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் என்னோட கோ ஆக்டர்ஸ் துஷி, ஏன் துஷி என்ன மேம், கயல் மேம் இதெல்லாம் கூப்பிடுறீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு துஷி, தயவு செஞ்சு. நான் உங்களை விட ஒரு 3 வயசு சின்ன பொண்ணு தான் துஷி, என்னை விட சீனியர் தான். டீசன் வந்து என்னை விட சீனியர் தான் நீங்கள். ஆனால் துஷி வந்து அவ்வளோ ஜென்யூன் அண்ட் அவ்வளோ சிம்பிள் பர்சன். எங்கேயுமே வந்து நான் ஜேபி சார் பையன் ஒரு எதுவுமே இல்லை, அவ்வளோ சிம்பிளான ஹியூமன் பீயிங். எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்ட். தேங்க்யூ துஷி. இட் வாஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் சிவன், எனக்கு இன்னொரு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் வந்து கிடச்சிருக்காங்க இந்த ஃபிலிமில். இட் வாஸ் வண்டர்ஃபுல் சிவன். ஒரு பியூட்டிஃபுல்லான பாண்ட் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் படத்தில் ஒர்க் பண்ண ஆதித்யா, ராம்ஃபினா, எல்லாருக்கும் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும், விக்ரம், எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். கடைசியாக சொன்ன ஒரு வார்த்தை போதும். ஆனந்தி எப்படிப்பட்ட ஒரு மனிதர் அப்படின்றதுக்கு, ஒரு நடிகையாகவும் சரி மனிதராகவும் நீங்கள் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல் ஏஞ்சல் தான். தேங்க்யூ ஸோ மச் ஆனந்தி. அடுத்ததாக பேசுறதுக்காக இந்த படத்தில் ஃப்ரம் த ஸ்டார்ட் பிகினிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஓடி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கார்த்திக் வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். இப்போ டீசனுக்காக வந்த ஆட்கள் எனக்கு கத்தாதீங்க தயவு செஞ்சு. மியூசிக் டைரக்டர் 50 பேர் கூட்டு வந்தாருன்னா கார்த்திக் 100 பேர் கூட்டு வந்திருக்காரு. கைத்தட்டல் ஜாஸ்தி இருக்கு. இல்லை ஆக்சுவலி நிறைய விஷயம் நான் மறந்துட்டேன் பதற்றத்தில்.
நிறைய சொல்லணும். அண்ணன் குருநாதர் பேசுவார். நான் நிக்கில் சாருக்கு நன்றி சொல்லணும். நேற்று நாங்கள் என்ன சொல்கிறது, ஒரு விஷயம் நடந்தது, அது அப்படியே சும்மா அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டாப்புல. ஆனால் நேற்று ஒரு விஷயம் எனக்கு சொல்லிக் கொடுத்தாப்புல, அது பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. அது ஒரு ஐயோ நன்றி சார். அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பேச வேண்டியது இருக்குது. அண்ணன் பேசணும்னு இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். பிரசன் மீடியாவுக்கு வணக்கம். நன்றி வருஷம். அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து வேலை பார்த்த எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட் நன்றி. நான் நிறைய பேர் வந்து கோபமாக பேசியிருப்பேன், அது எல்லோரும் வந்து மனுஷங்க, அதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அப்புறம் வந்துட்டு தீசனுக்கு வந்து புது புயல்னு சொல்லி தேவையில்லாத புயல்லாம் கிளப்பி விட்றீங்க, அது வேணாம், பாவம். நன்றி சொல்லணும் ஒரு சில பேருக்கு மட்டும். அலிதாமா வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இங்கே இதே இடத்துல இருக்கும்போது ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் வெளியில் போனேன். ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி கார்த்திக் ட்ரெய்லர் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சுங்க அப்படின்னாங்க. அப்படியே நாங்கள் 21 ஆடியோ லான்ச் வச்சுருக்கோம், வந்துருங்கன்னு சொன்னேன். அப்போ அவங்க மைண்ட் வாய்ஸ் உடச்சுன்னு சொல்லி சொன்னேன். என்னடா அது ட்ரெய்லர் பார்த்தேன்னு சொல்லுவேன், அதுக்கு உடனே ஃபோன் பண்ணி ஆடியோ லான்ச்சுக்கு வான்னு சொல்கிறாங்க. கூப்பிட்டோடனே மறுப்பு தெரிவிக்காமல் வந்தாங்க, அவங்களுக்கு நன்றி. அப்புறம் வந்து லலித் சார் வந்து வேறு ஒரு ஊரில் இருந்தார். நான் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா தெரியாது, நாளைக்கு காலையில் இங்கே இருக்குன்னு சொன்னேன். அவர் வந்துட்டார், ரொம்ப நன்றி. அப்புறம் ராம்ஸ் வந்து எப்படின்னு இந்த படத்துக்கு வந்தாருன்னா, ராம்ஸோட கேரக்டர் வந்து வேற ஒரு நண்பர் நடிக்க வேண்டியது. அவருக்கு வேற ஒரு டேட் பிரச்சனை வந்தோடனே யாரடா தேடுறதுன்னு யோசிக்கும் போது திடீர்னு ராம்ஸுக்கு ஃபோன் பண்ண, ராம்ஸ் எங்கே இருக்கீங்க அப்படின்னா, இங்கே நான் ஊரில் தான் இருக்கேன், அப்படியே கிளம்பி நைட்டு ஷூட்டிங்க இங்கே வந்திருக்கேன்னு சொன்னேன். மறுப்பு தெரியாமல் அவர் வந்தார், அவருக்கும் நன்றி. அப்புறம் வந்து நான் எந்த நேரத்தில் என்ன சொன்னாலும் எப்போ வேணாலும் வேலை செய்கிற செல்லூர் குமாருக்கு நன்றி. இதை வந்து அவர் சொன்னார், ஐயோ என்னைய மட்டும் நீ விட்டுட்ட அப்படின்னு. நான் போன வாட்டி சொன்னேன், அது வரல, வேற ஒரு வீடியோவில் போயிடுச்சு. அதனால் வந்து அவருக்கு இப்போ அதை பதிவு பண்ணிட்டேன். எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் ஜாபர் சார் வந்து என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன், நன்றி. குபேந்திரன் சாருக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி. என்ன செய்வார்னு தெரியாது. நிக்கில் சாருக்கு நன்றி 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 நன்றி. அப்புறம் இன்னொன்று சொல்லணும், ஒரு சின்ன பதிவு தான் சொல்லிடுறேன். என்னன்னா, நான் வந்து இது வரைக்கும் பேசினதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேசினப்போ ட்ரெய்லர் லான்ச்சில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோன் பண்ணி 6 நிமிஷம் 36 செகண்ட் பேசியிருக்கப்பா, முதல் மேடன்னு சொன்னேன், இப்போ எப்படி பேசுகிறேன், அடுத்து விஜய் சார் வர கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அடுத்து நீயே பண்ணாங்க. டேய் ஏதோ ஃபஸ்ட்டு தேவையான ஜாபர் சாரும் நிக்கில் சார் பண்ண வேலைடா, நான் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை நீ பேச, என்ன தான் பேச போகிறேன்னு பார்க்குறேன் ஒவ்வொரு மெடல்னாங்க. இதுக்கப்புறம் நான் ஏறவே மாட்டேன் எந்த மெடலு. அப்படி ஏறினா நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு அப்படியே ஒதுங்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக பத்திரிகை, தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நீங்கள் இதுவரை நாங்கள் கொடுத்த கண்டென்ட், கொடுத்த சப்போர்ட்டுக்கு மிகப்பெரிய நன்றி. எனக்கு ஒரு சின்ன வேண்டுதல் இருக்கு. நிக்கில் சார் தான் எல்லாரையும் வந்து இது பண்ணுவார். நிக்கில் சார் வந்து மற்ற இந்த இதுவும் இல்லாமல் நிக்கில் சார் வந்து நம்ம படத்தை பற்றி, அவருக்கு எல்லாமே தெரியும், படத்தை பற்றி சில வார்த்தைகள் பேசுமாறு அன்பன் கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் தரேன். அனைவருக்கும் வணக்கம். பெரியோர்களுக்கும் சபையில் என்னையும் பேச வைத்த என் அம்மா, அப்பா, மனைவி மற்றும் கடவுளுக்கு நன்றி. ஏன்னா நான் எப்பவுமே எல்லா இடத்துலையும் என் மனைவியை ஏன் குறிப்பிடுங்கன்னா, பொதுவாக சொல்லுவாங்க வீட்டுக்கும் வேலைக்கும் போகணும்னு இருக்கணும், ஏண்டா போகணும்னு இருக்கக்கூடாதுன்னு. வீட்டில் நிம்மதியாக இருந்தால் தான் வெளியில் ஜெயிக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டில் இருக்கும் மங்கை நன்றாக இருந்தால்தான் வெளியில் ஜெயிக்க முடியும். ஸோ இந்த மங்கை வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த ஜாபர் சாருக்கு நன்றி. குபேந்திரன் சார் சொன்னார், இது மாதிரி நாங்கள் ஒரு சின்ன படம் பண்ணுறோம், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், லைஃப்பில் வந்து சின்ன படம் பெரிய படம்ன்றது கிடையாது, மக்கள் மட்டுமே தீர்மானிப்பார்கள். அது மாதிரி சொல்லிட்டு இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி ஜாஃபர் சார் சொன்னார். இந்த படம் பார்த்தேன். அந்த படம் வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா பொதுவாக வந்து ஒரு முனிவர் வந்து ஒரு பையன் ஒரு பையனை சந்திச்ச போது அந்த பையன்கிட்ட கேட்டாரு, நீ ரோட்ல கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு அழகான பெண் உன்னை கலந்து செல்லும் போது நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டாரு. நான் வந்து திரும்பி பார்ப்பேன். ஸோ திரும்பி பார்க்கும்போது அதோட ஞாபகம் உனக்கு எவ்வளவு நாள் எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சுமார் 10-15 நிமிஷம் இருக்குன்னு சொல்லி சொன்னா. ஓகே, நீ வந்து ஒரு டெலிவரி பாயா இருக்க, ஒரு நார்மலா ஒரு பொருளை ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் வீட்டுக்கு கொடுக்க போயிருக்க. போன போது அந்த கோடீஸ்வரன் கேட்கிறாரு, நீ எப்படி வந்தன்னு கேட்கிறாரு. இல்ல நான் வந்து கிடைக்கல, ஒரு சைக்கிள்ல வந்தேன். என்னன்னா நீ எங்க போகணும் அப்படின்னு கேட்டாரு. நான் இந்த இடத்துக்கு போகணும், வெளியில மழையா இருக்கு, இதா இருக்கு, நீ எப்படி போன? இல்ல நான் போயிடுவேன். வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு காஃபி கொடுத்து சாப்பாடு போட்டு
வீடு வரைக்கும் அவரோட காரை கொடுத்து அனுப்பிச்சாரு. அப்ப கேட்டாரு, அதை நீ எப்படி ஞாபகம் வச்சிருப்பேன்னு சொல்லி கேட்டாரு. அதாவது இந்த பெண் கடந்து போற விஷயங்கள் 10 நிமிடத்தில் காணால் போகும், ஆனால் அந்த பெரிய மனுஷன் நல்ல மனசும் நல்ல செயல்களும் எனக்கு லைஃப் லாங் ஞாபகம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஒரு மங்கை மட்டுமல்ல, ஒரு ஆடவனுக்கும் லைஃப் லாங் ஒரு ஜோல்ட்டா இருக்கிற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும். பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அப்புறம் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த மேற்கு தொடர்ச்சி மலை இயக்குனர் லெனின் பாரதி சார் அவருக்கு மிகப்பெரிய நன்றி சார். அந்த படத்தோட அந்த கடைசி ஷாட் கொடுத்த வழி வந்து இன்னுமே எங்களால் வந்து மறக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய முன்னதானம் சார், ரொம்ப நன்றிங்க சார். ஹலிதா சமீம் மேம், சில்லு கருப்பட்டி, அது கடத்துகிற உணர்வுகள் அது 2 தடவை வந்து அட் அ டைமில் நான் வந்து அடுத்தடுத்து பார்த்தேன். அந்த ஃபீல் குட் மூவிஸ்க்கு வந்து என்றைக்குமே மேம் ரொம்ப ரொம்ப நன்றி மேம், ரொம்ப நன்றி நீங்கள் வந்து எங்களுக்கு சிறப்பித்ததுக்கு. அப்புறமா ரோஹான் சார் வந்து எனக்கு ஒரு மென்டார் மாதிரி. நாங்கள் எவ்வளோ சண்டை போட்டிருக்கோம், அடிச்சிருக்கோம், இது பண்ணியிருக்கோம். அவருடைய படம் யாதும் முறை யாரும் கிளியரில் நான் கோ-டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அந்த டைரக்டர் அப்படிங்கிற தாண்டி வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியாக எல்லாரும் ஷேர் பண்ணிக்குவோம். எனக்கு பல விதத்தில் வந்து சப்போர்ட்டாக வழிகாட்டியாக இருந்திருக்காரு. ஹோப்ஸோ நானும் அவருக்கு அந்த மாதிரி இருந்திருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அது ரொம்ப தேங்க்ஸ் சார் வந்ததுக்கு. அப்புறமா கிடா வெங்கட், அவரும் என்னுடைய நண்பர். இன்னும் சொல்ல போனால் கிடா வந்து எங்களுக்கெல்லாம் இந்த படம் எழுதுறதுக்கு இதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தது வந்து கிடா. இந்த மாதிரி வெங்கட் இப்படி ஒரு பண்ணுறாரு, அவர் வந்து அப்படி ஒரு ஊரில் போயிட்டு அப்படி ஒரு பட்ஜெட்டில் வந்து பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி நண்பர் ராஜேஷ் எல்லாம் வந்து சொல்லிகிட்டே இருப்பார். மங்கை உருவாவதற்கு கிடாவும் வந்து உங்களோட இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சார், ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நாங்களாம் வந்து டீ கடை கிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 25-30 பேர் எல்லாம் வந்து நிறைய டைரக்டர்ஸ் அதில் இருக்காங்க. அப்புறமா வந்துட்டு உதவி இயக்குநர்கள் வந்து கோ-டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி எல்லாருமே வந்து அடுத்தடுத்து இந்த வருடங்களில் படம் பண்ணணும்னு ஆண்டவனை வந்து வேண்டிக்கிறேன். ஸோ எல்லாருமே எங்களுடைய நண்பர்கள், அதில் வந்து நாங்கள் வந்து இது பண்ணிக்குவோம். தேங்க்யூ சார் வெங்கட் சார். அப்புறமா நான் வந்து என்னுடைய நண்பர் சங்கர் சுப்பையா, எனக்கு இந்த 15 சினிமா வந்து அன்னைக்கு சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்டாக எல்லா விஷயத்துலையும் ஃபினான்ஷியலாக எல்லாத்துலேயுமே வந்து சப்போர்ட்டாக இருந்தவர் என்னுடைய பிஓடிஏ காலேஜ் நண்பர். அவர் சங்கர் சுப்பையா ஆஸ்திரேலியாவில் இருப்பார். அவருக்கு வந்து என் நன்றியை வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து இது தீசன் வந்து எப்போவுமே வந்து இசை வெளியீட்டு இல்லாதனால தீசனை பற்றி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. தீசன் வந்து எப்போவுமே ஒரு வைபிள் இருப்பாப்புல, செம்ம பாசிட்டிவ் எனர்ஜி. ஆக்சுவலாக வந்து ஒரு 2 மணி நேரம் ஒர்க்கை 1 மணி நேரத்தில் கொடுத்துங்க தீசனா, ஓகே நான் டன் நான் பண்ணிடலாம். 2 மணி நேரம் தான் வரும், ஆனால் எடுத்தோன்னே அவர்கிட்ட வர வார்த்தைகள் வந்து நெகட்டிவாக இருக்காது. ரொம்ப வைபாக ரொம்ப பாசிட்டிவாக அந்த மாதிரி இருப்பாங்க. அண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு மியூசிக் டைரக்டர். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ப்ரொடியூசர் சார் தான் வந்துட்டு நல்லா வந்திருக்க ஃபுட்டேஜஸ் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் சாங்க்கான மாண்டேஜஸும் எடுத்துகிட்டு வந்துருங்க, நாளானா பரவாயில்ல அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ பாடலாசிரியர்கள் ஒவ்வொருத்தர் கூட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு மிகப்பெரிய வந்து சந்தோஷம். ஃபஸ்ட்டு சாங் வந்து விவேக் சார் வந்து அவர் என்ன சொல்கிறது அப்படின்னா, அந்த பாடலில் ஒரு வரி, அப்பம் போல நட்புங்க, அது கேட்டோன்னே எனக்கு வந்து அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருந்தது. சூப்பர் சார் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப நல்லா வந்திருக்கு. விவேக் சாருக்கு வந்து நன்றி. அப்புறமா வந்துட்டு ஈழம்மா சாங் கார்த்திக் நேதா சார் வந்தாங்க, அந்த விஷுவல்ஸ் வந்து போட்டு காட்டணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்னு வந்துட்டு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்தாங்க. அப்புறம் அதுலேருந்து செலக்ட் பண்ணி அவருடைய அணுகுமுறை இருக்குல்ல, நான் எழுதுனதான் நான் சொன்னதான் அப்படின்னு இல்லாமல் சரி என்ன நம்ம எப்படி அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்கஷன் இருக்குல்ல, இட்ஸ் ஹெல்தி டிஸ்கஷன். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா வந்து அது மட்டுமே சரி அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி அவர் யாரோ ஒன்று பண்ணாங்கன்னா அது ஒரு இது வரும்போது இது வந்து இங்கே இது கேட்குதா, இது தேவைப்படுது. அப்புறமா கபிலன் சார், ஆக்சுவலாக சார் பேசும்போது சொன்ன மாதிரி வந்து கபிலன் சார் கூட வந்து காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து இரவு 11 மணிக்கு வந்து அந்த பாட்டை முடித்தோம். நாங்களும் வந்து அந்த மனைவி இறந்த அப்படிங்கிற ரெஃபரன்ஸ்லாம் பார்த்தோம். எப்படி சொல்கிறது, பார்த்தா வந்து 2 சாங் தான் இதுவரை வந்திருந்தது எனக்கு தெரிஞ்சு. நாங்கள் யூடியூப்லலாம் பார்க்கும்போது அந்த இது ஆறாரிரோ பாடியதார் அந்த பாட்டும் அப்புறமா வந்துட்டு சோழ பசுங்களே தான் வந்துச்சு. இது எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்னவோ அதை சொல்லலாம் சார் அப்படின்னு 2 பேர் டிஸ்கஸ் பண்ணி சொன்ன மாதிரி வந்து அவர் என்னன்னா, சார் சொன்ன மாதிரி இருந்ததுன்னா, ஒரு கூந்தல் கயிறாலே இரவோடும் பகலோடும் உனை கட்டி இழுக்கின்ற ஒருத்தியார் இருங்க. கூந்தல் நல்லா இருக்குங்க, அது வந்து அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை அந்த கூந்தல் எனக்குமே டிஸ்டர்ப் ஆச்சு. அப்புறம் ஒரு சப்போர்ட்டுக்காக நான் ரோஹன் சாரை கூப்பிட்டேன், சார் இது மாதிரி போடுறாரு, எனக்கு அந்த கூந்தல் வந்து இதல்ல அப்படின்னு. ஒரு 3/4 மணி நேரம் அப்படி இப்படின்னு போச்சு. ஒரு கட்டத்துக்கு கூந்தல் எடுத்துட்டு மஞ்சள்னு போட்டிருங்க அப்படின்னு. அவருக்கு உண்மையிலே நான் வந்து அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கினேன் நான். ஒரு மஞ்சள் கயிறாலே, அதுதானே உண்மை. ஒரு மஞ்சள் கயிற்றுனால வந்துட்டு
இந்த பெண்கள் வந்து ஒரு மஞ்ச கயிற்றுனால மட்டுமே வந்துட்டு இரவோடும் பகலோடும் அவன் என்ன பண்ணாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படி அந்த மஞ்சள் கயிறுங்கிறது வந்து அந்த இடத்துக்கு வந்து அவ்வளோ பொருத்தமாக இருந்தது. தேங்க்யூ கபிலன் சார். அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் இன்னைக்கு வர முடியல அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் வந்து யுகபாரதி சார், அவர் இன்னைக்கு இருக்கிற பீக் வந்துட்டு அந்த கிளைமேக்ஸ் சாங் வந்து எழுதியிருக்காங்க. அது இன்னும் நம்ம படம் பார்க்கும்போது பார்ப்போம். ஒரு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு வந்து என்னன்னா துண்டு துண்டா விஷுவல்ஸ் இருக்கு, எனக்கு இதுக்கு வந்து ஒரு சாங் வேணும் அப்படிங்கும்போது எங்களோட இது சார் எனக்கு இது எப்படி பண்ணணும்னு தெரியல, நான் மற்ற சாங்க்கெல்லாம் கூட ஓரளவு இன்புட் கொடுத்துட்டேன், இதுக்கு வந்து எப்படி எனக்கு பண்றதுன்னு தெரியல சார், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 2 சிட்டிங் வந்து கூப்பிட்டு இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக கூப்பிடுவாரு. அவங்க வீட்டுக்கு போவோம், காஃபி சாப்பிடுவோம், கொஞ்சம் பேசிட்டு இருப்போம். அப்புறமா 3வது சிட்டிங்ல தான் வந்து இதை இப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு வந்து பண்ணாரு. நான் கொஞ்சம் இது பண்ற மாதிரி தெரியும், ஆனால் நீங்க கிளைமேக்ஸ் சாங் வரும்போது அதோட தெரியும், அதோட வீரியம் வந்து தெரியும்னு நான் வந்து நம்புறேன். ஒரு 4 பிட்டா ஒரு கிளைமேக்ஸ்ல வந்து அந்த சாங் அதை வந்து எங்களுக்கு ரொம்ப அழகா அமைச்சு கொடுத்தது. அதான் மற்றதுக்கெல்லாம் கொடுத்ததை விட அவர் வந்து இதை வந்து எனக்கு வந்து அவர் வந்து யுகபாரதி சார் வந்து அமைச்சு கொடுத்தாருன்னு சொன்னோம். ஒரு 4-5வது சிட்டிங்ல தான் வந்து எல்லாமே வந்து இதுவாச்சு. தேங்க்யூ. அவர் மனைவியோட ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஊருக்கு போயிருக்காரு, அதனால வர முடியலன்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் யுகபாரதி சார். அதே மாதிரி வந்து சிங்கர்ஸ் வைக்கம் அம்மா, அவங்க ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு பெரிய இன்னோசன்ஸ் இருக்கும் அவங்க கிட்ட. ஈழம்மா சாங் பாடினவங்க, தெலுங்குலையும் அவங்க தான் பாடியிருக்காங்க. ஸோ அவங்களோட கைலானந்தி மேமோட இன்டர்வியூ கூட அவங்களுக்கும் கைலானந்தி மேமும் ஒரு கைலானந்தி மேம் வந்து வைக்கமா இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அது கூடி சீக்கிரத்தில் ஒரு நாளைக்கு வந்து பொதுவெளியில் வரும். அண்ட் அதான் அந்த படத்தில் வந்து மேடமை வந்து நாங்கள் வந்து சிங்கராக யூஸ் பண்ணியிருக்கோம், காம்பியராக யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இமேஜ் உடைச்ச கேரக்டர்னு. தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் அந்த சிங்கருக்காக அந்த லிஸ்ட்ல சொல்றேன் மேம். இப்போ அப்புறமா சைந்தவி மேம், அவங்களும் இன்னைக்கு ஏதோ கச்சேரி முன்னாடியே புக் பண்ணது, அதனால தான் வர முடியல அப்படின்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் சைந்தவி மேம். அந்தோணிதாசன், அந்த எனவிட்டு சாங் இப்போ நம்ம 2வதா பார்த்தோம் இல்லையா, அந்த சாங் வந்து அவர் பாடினாரு. அதை பார்த்து சுச்சுவேஷன் சொல்லி அவர் சொல்லும் போதே வந்து பாடுறதுக்கு முன்னாடியே அவர் இந்த மாதிரி ஷேக் ஆகிட்டு ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணாரு. அவருமே ஃபாரின்ல இருக்காரு, அதனால வர முடியல. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சாக்ஷி, மை டியர் சாக்ஷி, தேங்க்யூ ஸோ மச். சாக்ஷியை வந்து எனக்கு மொத சொன்னது வந்து ராம்சன் தான். நாங்கள் டப்பிங்ல இருக்கும்போது நான் இப்படி ஒரு வாய்ஸ் தேடிட்டு இருக்கோம், சிவின் வாய்ஸ். சிவினுக்கு வந்து அந்த வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களோடது. சின்னது இருக்கும்போது வந்து என்ன அப்படின்னா வந்து அடுத்து வந்து நம்ம அவங்க கம்யூனிட்டிலேருந்தே ஒரு வேணும் அப்படிங்கிற போது பார்த்தோம்னா இல்லை தவிர்த்துலாம் கிடைக்கல அப்படிங்கன்னா ஜேக் சார்லாம் கூட ட்வீட்லாம் கூட போட்டார், இப்படி ஒரு வாய்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி. எங்களுக்கு கிடைக்கல, எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்போது வந்துட்டு அதை வந்து ராம் சன்னன் தான் வந்துட்டு டப்பிங் பேச வரும்போது இவங்களை பாருங்க அப்படின்னு பயங்கர ஆர்வமாக காட்டி உடனே இது பண்ணி அன்னைக்கு நைட்டோ இல்லை அப்புறம் நம்பர்ஸ் எடுத்துட்டு அப்புறமா வந்து சாட்சியை வந்து இது பண்ணோம், அவங்கள வர வச்சு வந்து இது பண்ணோம். இது வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் சாங்கை வந்து நான் வந்து கருதுறேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு அது பேசப்பட வேண்டிய, இதில் வந்து மறைக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, அது பேசப்பட வேண்டிய ஒரு இது. அந்த எப்படி சொல்றது, இது மேடம் ஆனந்தி மேடம் சொன்ன மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறத வந்து பேசியிருக்கோம் அப்படின்னா அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தான் நம்ம பேசுகிறோம். ஆண் பெண் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இது வந்து இறைவனின் இது. அதில் வந்து நம்ம வந்து எதுவுமே வந்து இங்கே எந்த வருத்தங்களோ இதுவாக வந்து பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து அவங்க வந்து என்ன இங்கே வந்து சினிமாவில் இதுவரை பதிவு பண்ணதில் வந்து எனக்கு தெரியல, அது எப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரையில நான் சொல்கிறேன், அந்த கோடான கோடி கூறவள்னா ஊரோரம் புளியமரம் அந்த ரேஞ்சில் தான் வந்து அந்த மாதிரி பாடல்கள் பதிவாக இருக்க தவிர ஒரு ஃபுல் சாங், ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபுல் சாங் வந்து அதை வந்து நான் கொடுத்ததுக்காக நான் வந்து சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். இது எல்லாத்தையும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த லிஸ்ட், இந்த விஐபி சிங்கர்ஸ் அண்ட் விஐபி லிரிசிஸ்ட் லிஸ்ட், இதை கொடுத்ததுக்கு 100% வந்து ஜாஃபர் சார். அது வந்து நம்ம மறுக்கிறதுக்கே இல்லை. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணும்போது படம் எடுத்துட்டு வரணும், அந்த யானை முட்டை மட்டும் முன்னாடியே ஃபிக்ஸ் ஆகி வந்து ஒரு இதாச்சு. அண்டு வந்து அதுக்கு அடுத்து வந்து பார்க்கும்போது நம்ம படம் எடுத்துட்டு வந்து ஒரு ரஃப் எல்லாமே காட்டி இது பண்ணும்போது இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சாங்ஸ் அந்த மாதிரி சாங்னா இருக்கிறதுல பெஸ்ட் எதாவது இருக்கவங்க, இருக்கிறதுல பெஸ்ட். ஸோ சொன்ன மாதிரி வந்து யுகபாரதி சார் மீட் பண்ணிட்டு வந்துட்டு அவர் போகலாம், அப்புறமா கபிலன் சார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் போயிட்டு பார்த்து வந்து பண்ணாங்க, எந்த விதமான காம்ப்ரமைஸ் இல்லாமல். அதனாலதான் இந்த 4 பாட்டுமே வந்து அவ்வளோ சிறப்பாகவும் நல்லா வந்திருக்குன்னு நம்புறேன். அது படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், படத்தோட பார்க்கும்போது இன்னும் அந்த பாடல்கள் வந்து அதிக தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஜாஃபர் சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தீசன். அண்ட் என்னுடைய டிஓபி ஸ்டார் சார் ரொம்ப கோஆபரேட்டிவ், ரொம்ப இதுவாக வந்து அழகான விஷுவல்ஸ் வந்துருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆர்டர் தாமு சார் ரொம்ப சிம்பிளாக வந்து சின்ன இதில் வந்து ஒரு பெரிய ஒண்டர் வந்து ஒரு பெரிய லார்ஜ் செட்டப்லாம் வரும், அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து எங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுத்தாரு. தேங்க்யூ தாமு சார். அண்ட் எடிட்டர் பார்த்திபன் ஆண்டனி தம்பி, கல்யாணத்துக்கு போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்துருக்கேன், எனக்கு அதனால தான் அம்மா கொஞ்சம் காண்டாக தான் இருக்கு. ஹனிமூன் ரொம்ப லாங்காக கொண்டாடுறாரு, ரிலீஸ் வேலை இருக்கு தம்பி வந்துருங்க.
தேங்க்யூ ஸோ மச் பார்த்தா. கூடயே நைட் அண்ட் டே வந்து ஒன்றா தான் அப்படியே இருக்கணும். ரொம்ப சிரமப்பட்டு ஒர்க் பண்ணான். தேங்க்யூ பார்த்தா. ராதிகா மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம், உங்களுடைய சப்போர்ட் அண்ட் லவ்க்கு தேங்க்யூ ஸோ மச். ஃபைட் மாஸ்டர், நான் ஒரு எப்படி சொல்றது, வேற சீக்வன்ஸ் வச்சுட்டு அவருக்கு கொஞ்சம் டைம் தான் கொடுத்தோம். அதுக்குள்ளேயும் வந்து அவர் வந்து சிறப்பாக வந்து அவருடைய பணியை வந்து ஒரு சின்ன போர்ஷன் தான் இருக்குது, பட் சிறப்பாக அவரோட வேலையை வந்து பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நீங்கள் வர முடியாமல் இருக்கிற இன்னொரு முக்கியமான ஆள் வந்து சொல்லணும், லக்ஷ்மி நாராயண் சார், சவுண்ட் இன்ஜினியர். அவர் ஆக்சுவலாக வந்து நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. ரொம்ப சீனியர். மணி சார், சங்கர் சார் கூடலாம் ஒர்க் பண்ணவர். ரொம்ப மெனக்கெட்டு எப்படி சொல்றது, பார்த்து பார்த்து இது பண்ணுவாங்கல்ல சார், கொஞ்சம் சீக்கிரம் அர்ஜென்ட், சும்மா இருங்க, இந்த படத்துல அப்படி பண்ணக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நல்லா பண்ணுவோம்னு சொல்லி ரொம்ப இன்வால்வ் ஆகி வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இது சப்போர்ட் அண்ட் கிஃப்ட். தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மி நாராயண் சார். அண்ட் நம்ம டிசைனர் சபீர் சார், இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து இந்த படத்துக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக மறக்கிறதுக்கு இல்லை. சபீர் சார் வந்து கொஞ்சம் கோவக்காரர் தான், எனக்கு அவருக்கும் டெய்லி சண்டை தான் போகும், பட் இருந்தாலும் வந்து அவருடைய திறமைக்கு வந்து நான் வந்து தலை வணங்குறேன். சபீர் சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னுடைய இணை இயக்குனர் விக்ரம், அவர் ரொம்ப எனக்கு இது பண்ணுறாரு. தேங்க்ஸ் விக்ரம். அப்புறமா வந்துட்டு எந்த விதமான டெஸ்டினேஷன் இல்லாமல் நான் எங்கள் படத்துக்காக வந்து ரொம்ப ஒர்க் பண்ணுற ஜெய், ராமரண்ணன், நண்பர் ராஜேஷ் அண்ட் சசிபாலா சார், இவங்க எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நிகில் சார், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சார், மிகப்பெரிய நன்றி. அண்ட் உங்ககிட்ட ஒரு சொல்ற ஆசைப்படுறேன், உங்களுக்காக நாங்கள், உங்களால், அது என்ன சார் டைலாக், நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. உங்களுக்காக நான், உங்களால் நான், உங்களால் நாங்கள், உங்களுக்காக நாங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் வந்து கார்த்தி சார், கார்த்தி சாரை பத்தி இதுக்கு மேல பேசினா மைக்குக்கே போர் அடிச்சுன்னு நினைக்கிறேன். கார்த்தி சார் ஒரே நிமிஷம் பக்கத்துல வாங்களேன். கார்த்தி சாருக்கு வந்து தேங்க்யூ. ஜாஃபர் சார், ஆக்சுவலா வந்து மிகப்பெரிய நன்றி சார். ஏன்னா இப்படி ஒரு படம் நாங்கள் கொடுத்த பட்ஜெட் வேற, அவங்க தம்பி சலீம் சார் கூட கேட்பாரு, நான் சார் நீங்க என்னமோ சொன்னீங்க, இப்பயே வந்து அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கேன், இருறா அவங்க எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. என்னன்னா அவங்க அதுக்காக எதையும் பார்க்காம இருக்கிறவங்களும் கிடையாது. அது வந்து தேவையாக முறையாக செலவிடப்படுகிறதா அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. அண்ட் வந்து தேவை அப்படிங்கும்போது வந்து அது எப்பவுமே வந்து இது பண்ணதில்லை. நம்மள ஒரு நெருக்கடிக்குள்ள, ஒரு ப்ரெஷருக்குள்ள, நம்மள வந்து எந்த விதமான இதுக்குள்ளேயும் வந்து வைக்காத ஒரு நல்ல தயாரிப்பாளர். தேங்க்யூ ஸோ மச் சார். சொன்ன மாதிரி வந்து நான் இதுவரை எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன், இந்த 15 வருஷம் கஷ்டம்னா அந்த கஷ்டத்துக்கு வந்து எனக்கு வந்து பெரிய கிடைச்ச கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்டா தான் நினைக்கிறேன். அண்ட் என்னோட முதல் கடமையாவே வந்துட்டு சாருக்கு வந்து இதுல போட்ட காசு வந்து வந்துடணும், அதுக்கான ஒரு ரீச் இருக்கணும் அப்படிங்கிறத சத்தியமா நான் வந்து மனசார ஆசைப்படுறேன். அது நடக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா இப்படி ஒரு அதுக்கு வந்துட்டு டெய்லி வந்து ஷூட்ல வந்து 2 கார், BMW 2 கார், ஒரு காருக்கு வாடகை 15,000 ரூபா எல்லா நாளும் இருந்திருக்கு. அண்ட் வந்து 2 கேமரா, ஒரு ஹெலிகேமு எல்லாமே இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தனால தான் இவ்வளவு தூரம் வந்து என்னால் வந்து இந்த படத்தை வந்து எடுக்க முடிஞ்சுது அப்படின்னு நம்புறேன். அண்ட் தம்பி ட்ரோன் ஓட்டின சக்தி, அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் என் கூட இருந்திருக்கான். சக்தி, தேங்க்யூடா தம்பி. ஜாஃபர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் இல்லைன்னா ஆக்சுவலாக வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஜேபி சார் கூட சொல்லியிருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து சினிமாவுக்கு வந்து ஒரு இது அப்படி ஆரம்பிச்சிட்டு இருக்கும்போது வந்து 2009 நினைக்கிறேன், நாடோடிகள் ஆடியோ லான்ச் இதில் தான் பார்த்தேன். கிட்டத்தட்ட அங்கே இருக்க சேர்ல தான் உட்காந்துருந்தேன். அப்போ பார்க்கும்போது கூட பாலா சார்லாம் ஸ்லிப்பர் போட்டுருந்தாரு. என்ன எவ்வளோ ஏன்னா பாலா சார்லாம் பார்த்தா நம்ம என்ன அவர் ஸ்லிப்பர்லாம் போட்டுருக்காரு அப்படின்னு ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக வைபாய் அப்படியே வந்து பார்த்த வருது. இன்னைக்கு வந்து அதே சத்யம் தேட்டரில் என்னுடைய படத்தோட ஆடியோ லான்ச்சு, அதை வந்து இன்னைக்கு வந்து இங்கே நின்று நான் பேசுகிறேன் அப்படின்னா 100% வந்து ஜாஃபர் சார் தான். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆர்டிஸ்ட் பற்றி சொல்ல மாட்டேன், ஏன்னா நாங்களாம் இன்டர்வியூ போயிட்டு பயங்கர க்ளோஸ் ஆகிட்டோம். எங்களுக்குள்ள நிறைய தேங்க்ஸ் சொல்லிக்கே தேவைன்னு. ஆனந்தி மேம் தேங்க்யூ, மங்கை ஆனந்தி, துஷி தேங்க்யூ, கதிர் நண்பா தேங்க்யூ, ராம்சண்ண. நான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன், ஒரு 2 வாரத்தை வந்து பேசுங்கன்னா நீங்கள் ஏன்னா நம்மளாம் உட்காந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. யாரையாவது குறிப்பிடாம இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கணும். எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. வரும் மார்ச், அதான் மங்கை, கடைசியாக மங்கை பற்றி சொல்லணும்னா, மங்கை பற்றி சொல்றதுக்கு மீன்ஸ் மார்ச் 1ஆம் தேதி, அதாவது எல்லா உதவி இயக்குனருமே வந்து ஒரு கருவை சுமந்துக்கிட்டே தான் இருக்காங்க. பெண்கள் வந்து மீன்ஸ் ஒரு தாய் வந்து 10 மாசம் சுமக்கிறான்னா, உதவி இயக்குநர்கள் வந்து இவருடைய கருவை வந்து வருடக்கணக்காக சுமந்துட்டு இருக்காங்க. இது 15 வருடமாக நான் சுமந்த கரு. மார்ச் 1ஆம் தேதி ரிலீஸ்.
ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், நீங்க பார்த்துட்டு உங்களுடைய நேர்மையான நியாயமான கருத்தை சப்போர்ட்டை வந்து இதுக்கு வந்து தரணும் அப்படின்னு வந்து நான் வந்து ரொம்ப வேண்டி விரும்பி அன்போடும் உரிமையோடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக வந்து கீழே பேசிட்டு போது கார்த்தி சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார். இந்த மேடை தான் கடைசி மேடை, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா அது வந்து அது என்னுடைய கருத்து. ஆனால் ஜாஃபர் சார் வந்து சொன்னாங்க, இந்த மேடையை வந்து யார் புறக்கணிக்கிறாங்களோ அவங்கள தான் மேடை திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்கும். ஸோ அது தெரிஞ்சுதான் அவர் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மேடை வந்து உங்களோட சார், ஏன்னா நம்மளோட இலக்கு ஒரு நோக்கம் அப்படின்னு இருக்கு இல்லையா. நீங்க பண்ற நான் வந்து ரொம்ப கம்பல் பண்ண, அவர் இதுக்குமே ரொம்ப வரல, அவரு கம்பல் பண்ணி உட்கார வச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு என்னன்னா, எத்தனை படத்துல தான் நீங்க கீழே நின்று ஓடிட்டே இருப்பீங்க, நீ வந்து உட்காருங்க. இன்னைக்கே அவர் உட்காராது உண்மையாவே எனக்கு வருத்தம். ஏன் அப்படின்னா அடுத்த படியில் ஒன்று போகணும் அப்படின்னு அவருடைய நல்ல மனசுக்கு அடுத்து ஒரு பெரிய தயாரிப்பாளராகவும் மிகச்சிறந்த நடிகராகவும் வருவார்னு ஆசைப்படுறேன். நன்றி சார், நன்றி நன்றி. அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு இது வந்து நான் சொல்லிக்கிறேன். எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் இருந்த மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சார் வந்து ரொம்ப அவர் இன்னைக்கு ஷூட் இருக்குது, அவர் மிஸ்கின் சார் படம் ஷூட் போயிட்டு இல்லாட்டி வரேன்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. என்னுடைய எல்லா இதுலையும் வந்து எனக்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ணி எனக்கு வந்து இது பண்றதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. இயக்குனர் அமீர் சார், அவங்களும் இன்னைக்கு ஷூட்டிங்ல இருக்காங்க. வெற்றிமாறன் சார் அண்ட் எங்களுடைய இதை ரிலீஸ் பண்ண கார்த்திக் சுப்ராஜ் சார், பா ரஞ்சித் சார், கிருத்திகா உதயநிதி மேம், ஆர்யா சார், இவங்க எல்லாருக்கும் வந்து என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். என்ன கார்த்திக் பாத்தீங்களா, நான் பேசுறது மைக்கே கார்த்திக்னு சொல்லுது. சூப்பர் சார், சூப்பர். அந்த மன நிகழ்வோட அந்த இது மங்கா அப்படின்ற தலைப்போட வரப்போகுது. படம் எல்லாரும் பார்த்துருங்க. இது கிளைமேக்ஸ்க்கான நேரம். இயக்குனர்கள் லெனின் பாரதி, லலிதா சமீம், ரோஹன், ரா வெங்கட் அவர்கள் பாடல்கள் வெளியிட படக்குழுவினர்கள் பெற்றுக் கொள்வார்கள். இந்த நேரத்தில் ஒரு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் இருக்கு. நிக்கில் முருகன் சார், என்னோட பயணத்துல எப்பவுமே நீங்க ஆங்கரா, இன்டர்வியூ, ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அதுலயும் நீங்க நின்றுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆடியோ வேணாம். ஹலோ, ஆடியோ வேணாம், காப்பிரைட்ஸ் வரும் சார். லுக் விஷுவல்ஸ் வாங்க. டேரக்டர் சார், ஆனந்தே மறைக்கிறீங்க. இல்ல விஷுவல்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகேம்மா.